Next. Good evening. Today, unit number 6, real analysis. Last class, function 1 check பண்ணோம் சரிங்களா? இப்போ and to check பண்ண போறோம். and to bijective inverse மூணுமே பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, and to function. இதில் எப்பயுமே டொமைன் கோடொமைன் இம்பார்ட்டன்ட் சரிங்களா? டொமைன் கோடொமைன் இம்பார்ட்டன்ட். பாருங்க, and to function என்ன டெஃபினிஷன் பாருங்க. f from x to y சரிங்களா? for all y belongs to y, for all y belongs to y சரிங்களா? then there exists x belongs to x, f of x equal to y. இங்கே நம்ம என்ன டெஸ்ட் செக் பண்ண போறோம்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். 1 and 2 ரெண்டுக்குமே ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். சரிங்களா? ரைட்டு. இப்போ ரேஞ்ச் எப்பயும் போல ஒய் தான். எஃபோட ரேஞ்ச் என்னன்னா ஒய். இப்போ இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா 1 என்ன சொன்னேன், 1 2 3 4 5 6 1 2 1 இல்லை 1 1. இதுக்கு என்னங்க டெஃபினிஷன் சொன்னேன், இது இமேஜ் டொமைன், இது வந்து கோடொமைன். Domain has a every unique image in codomain. Domain has a every image has a every image has a unique image. Every image has a unique image. சரிங்களா? இங்க என்ன பண்ணும், டொமைன்ல இருந்து கோடொமைனுக்கு மேப் பண்ணுவோம். சரிங்களா? டொமைன்ல இருந்து கோடொமைன். அப்ப டொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் என்ன கோடொமைன்ல மேப் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஒரே ஒரு இமேஜோட மேப் பண்ணியிருக்கணும். ஒரே ஒரு இமேஜோட யூனிக் இமேஜ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 to 1 ஆர் 1 1 எதுனாலும். இப்போ நம்ம ஆன் டூ செக் பண்ண போறோம். ஆன் டூ என்னன்னா அதே 1 2 3 வச்சுக்கோம், 4 5 6 சரிங்களா? இதுல டொமைன் என்ன, இந்த இதுல டொமைன் என்ன, சாரி ரேஞ்ச் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன்ல ரேஞ்ச் என்ன? 3 சார். 3யா? ரேஞ்ச்னா எதோட மேப் ஆயிருக்கோ அதை சொல்லணும், எத்தனை கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடாது. அது கார்டினாலிட்டினா தான் கவுண்ட் பண்ணி சொல்லணும். இதுக்கு 1,5 2,4 தப்பு தப்பு. ரேஞ்ச் அப்படின்னா நான் ஆல்ரெடி 4 சொல்லியிருக்கேன். 5 6 சார். கரெக்ட். 4 5 6 ஏதோட மேப் ஆயிருக்கோ அதை மட்டும் சொல்லணும்னு சொன்னேன். 4 5 6 4ஓட மேப் ஆயிருக்கு, 5ஓட மேப் ஆயிருக்கு, 6ஓட மேப் ஆயிருக்கு. இப்போ ஆன் டூ ஃபங்க்ஷன்னா அதை அப்படியே உல்டாவா எழுதிக்கிங்க. எவரி கோடொமைன் எலமெண்ட் இன் அட்லீஸ்ட் ஒன் ப்ரீ இமேஜ். இங்க என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அட்லீஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அங்க என்ன இருக்குன்னா யூனிக் இருக்கும். இது ரெண்டு தாங்க வித்தியாசம். யூனிக் இமேஜ் இருந்தா 1 to 1 சரிங்களா? அட்லீஸ்ட் 1 ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா அது ஆன் டூ சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இது 1 1. இப்போ நான் டிரா பண்ணியிருக்கிறது 1 1. எஸ்ஸா நோவா? எஸ் சார். ஆன் டூவா? எஸ் சார். எனக்கு மினிமம் ஒரு ப்ரீ இமேஜ் ஆச்சும் இருக்கணும். மோர் தென் 1 இமேஜ் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்க கோடொமைன்ல, அதாவது ஆன் டூவை பொறுத்தளவுல எனக்கு குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு இமேஜ் ஆச்சும் இருக்கணும். மோர் தென் 1 இமேஜ் இருக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது எனக்கு ஆன் டூவா? இது ஃபர்ஸ்ட் 1 to 1. நோ 1 to 1. சரி, ஆன் டூவா? எஸ் சார். ஆன் டூ எஸ், பட் 1 to 1 இல்லை சரிங்களா? இப்போ எப்பயுமே டெஃபனிஷனை நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், லாஸ்ட் கிளாஸ்
ஃபுல் அண்ட் ஃபுல் டெஃபனிஷன் வச்சும் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்த்தோம்? எக்ஸாம்பிள் டயக்ராம். எக்ஸாம்பிள் ரெண்டுமாவே பார்த்துருக்கோம். டெஃபனிஷனாகவும் பார்த்துருக்கோம், டயக்ராம் பார்த்துருக்கோம். அந்த எக்ஸாம்பிள் எப்பயுமே டெஃபனிஷன் எப்பயுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஒரு சில சம்முக்கு டெஃபனிஷன் யூஸ் பண்ணால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆன்சர் வந்துடும். ஒரு சில சம்முக்கு டயக்ராம் யூஸ் பண்ணால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சர் வந்துடும். அதிகபட்சம் 15 செகண்ட்ஸ் போதும். சரிங்களா? பட் ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டாது எதுக்கு எது ஈஸியாக பண்ணால் 15 செகண்ட் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் வரும். இப்போ ஃபுல்லாகவே நான் பேசிக் தான், இன்னைக்கு ஃபுல்லாகவும் பேசிக் தான் சொல்லி தர போகிறேன். சரிங்களா? நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போறோம்னா கவுண்டபிள் அன்கவுண்டபிள், அதுதான் சிலபஸ். ஆனால் அது தெரியணும்னா டேரெக்டாக சொன்னால் புரியாது. இங்கே நம்ம ஃபங்க்ஷன் 1 ஆன் 2 கார்டீசியன் ப்ராடக்ட்டு செட்டுனா என்ன ஃபங்க்ஷன்னா என்ன எல்லாமே தெரிஞ்சாதே நம்ம அங்கே வந்து நம்ம கிளியராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போய்கிட்டே இருக்கலாம். கவுண்டபிள் அன்கவுண்டபிள் தான் நம்ம சிலபஸே ஸ்டார்டிங். ஃபஸ்ட்டு வெறும் செட்டுன்னு மட்டும்தான் இருக்கும். அதுதான் வெற்றிகரமாக ஒரு அன்னைக்கு ஒரு 1 hour, லாஸ்ட் கிளாஸ் ஒரு 1 hour 2 hours, இன்னைக்கு ஒரு 1.5 hours, எப்படியும் ஒரு 3.5 hours வந்து ஒன்லி கான்செப்ட் தான். சரி, இப்போ வாங்க. சரி, எக்ஸாம்பிள் போட்டாச்சு. இப்போ நம்ம டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம சம் செய்வோம் எப்பயும் போல. ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். சரிங்களா? அதே மாதிரி நான் இது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நேற்று ஏதோ தப்பாக சொன்ன மாதிரி ஃபீல், ஆனால் கரெக்டாக சொன்னேன்னு தெரியல. அது வீடியோ செக் பண்ணால் தெரியும். இப்போ நான் லைன் டெஸ்ட் பார்க்குறேன் பார்த்தீங்களா? என்ன டெஸ்ட் பார்க்குறேன்? வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பார்க்குறேன் பார்த்தீங்களா? இது எங்கே செக் பண்ணணும்? சரிங்களா? இது ரெண்டும் டொமைனில் செக் பண்ணணுமா, கோ டொமைனில் செக் பண்ணணுமா? சரிங்களா? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டாக இருக்கட்டும். சரிங்களா? டொமைனில் செக் பண்ணணுமா, கோ டொமைனில் செக் பண்ணணுமானா, கோ டொமைனில் நம்மளுடைய ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆன்சரில் உள்ள டயக்ராமில் தான் என்னுடைய லைன் டெஸ்ட்டு, அது வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி செக் பண்ணணும். சரிங்களா? டொமைன் கோடொமைன், இங்கே டொமைன் கோடொமைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு மாறும். சரிங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. மொத்தத்துக்கு கோடொமைன் ஆன்சர் எதுவோ அதில் தான் நம்ம செக் பண்ணணும். ஆன்சர் இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ரியல் நம்பர்னு இருக்குது. அப்போ ரியல் நம்பர் ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட். டொமைனில் செக் பண்ணக்கூடாது, கோடொமைனில் செக் பண்ணணும். அது எந்த ஒரு லைன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து இஸ் ஆன் டு ஆர் நாட். சரிங்களா? ஆன் டு அண்ட் நாட். அண்டு ஃபைண்ட் ரேஞ்ச். ரெண்டு கொஸ்டினுமே நான் கேட்டுறேன், ரெண்டு கொஸ்டினாக கேட்டுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் போட்டுருவோம். இது ஃபுல்லாக டயக்ராமில் போட்டால் கொஞ்சம் ஈஸி. ஏன்னா டயக்ராம் தான் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆன் டு ஆன் செக் பண்ண சொல்கிறாங்க. சரி, இப்போ பாருங்கள், இன்புட் பாருங்கள், -∞ டு +∞ இன்புட். இதுவும் +∞ -∞. ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். இப்போ நான் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஒரு நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். என்னங்க ஒரு ஆன்சரு? பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். 2. சரி, 0 சப்ஸ்டிட் பண்ணுறேன் 0, 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன் 4. அப்போ எனக்கு இன்புட் எது வேணாலும் இருந்துட்டு போகுது. சரிங்களா? அப்போ நெகட்டிவும் வரும். இது ஃபார் எக்ஸாம்பிள் -2ன்னு வச்சுக்கோ. -1 0 1 2. இப்போ -2 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு +4 இந்த இருக்குது. -0 சப்ஸ்டிட் பண்ணால் 0, 2 சப்ஸ்டிட் பண்ணால் 4, 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1, -1 சப்ஸ்டிட் பண்ணாலும் 1. அப்போ உங்களுக்கு டயக்ராமு இந்த மாதிரி வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் எங்கே செக் பண்ணணும்? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் நான் செக் பண்ணணும். நான் இங்கே கோடொமைன் என்னன்னு பாருங்க. கோடொமைன் ரியல் நம்பர். ரியல் நம்பர்னா இப்போ எனக்கு இங்கே ட்ராப் பண்ணால் நான் என்ன சொல்லிடுறேன்? ஆன் டூவை பொறுத்தவரை அட்லீஸ்ட் 1 பாயிண்ட்லயாச்சும் டச் பண்ணணும். அப்போ மோர் தென் 1 பாயிண்ட்ல டச் பண்ணாதே ஆன் டூ. சரிங்களா? இப்போ அது பிரச்சனை இல்லை. பட் ஒன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணணும். அது என்ன டெஸ்ட்? வெர்டிகல் லைன் டெஸ்ட். சரிங்களா? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இப்போ நான் இங்கே அவுட்புட் என்னன்னு பாருங்க. அவுட்புட்னா கோடொமைன் ஆர். நான் இங்கே லைன் போடுறேன், சேட் பண்ணுமா? சேட் பண்ணுமா பண்ணாதா? பண்ணாதீங்க சார். பண்ணாது. இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இங்கே கோடொமைன் 6,
அப்போ ஆர் நான் மைனஸ் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி நான் எங்கே செக் பண்ணாலும் எனக்கு அட்லீஸ்ட் 1 பாயிண்ட்லாச்சும் கட் பண்ணிட்டு போகணும். இங்கே கட் பண்ணுது, நான் இதை வச்சு நான் என்ன சொல்லிடக்கூடாது, ஆன் டூ சொல்லிடக்கூடாது. அப்போ நான் இதை வச்சு சொல்லணும். அப்போ நான் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தாலும் எனக்கு என்ன ஆகாது, ஆன் டூ சாட்டிஸ்ஃபை பண்ணாது, நாட் ஆன் டூ அப்படின்னு முடிச்சிடுறேன். சரிங்களா? இப்போ ரேஞ்ச், இதுக்கு ரேஞ்ச் என்னங்க வரும்? செகண்ட் கொஸ்டின், இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரேஞ்ச் எல்லாமே எல்லாமே ஈவன் நம்பர்ஸா இருக்கும் சார். ஏங்க அப்படி சொல்லாதீங்க, நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் தகுந்த மாதிரி தானே. ஆறுனா எதுனாலும் கொடுப்பேன் நான். ஸ்கொயர் நம்பர், ஸ்கொயர் தெளிவா? நம்பர்ஸ், அப்படி பாசிட்டிவ் சொல்லக்கூடாது. ஸ்கொயர் நம்பர்ஸ். நான் ரேஞ்ச்னா என்ன சொல்லிங்க இப்ப பாருங்க, நான் எழுதுறேன் கரெக்டான்னு பாருங்க. இப்படிதான் சொல்லணும். எனக்கு அந்த இன்டர்வலாத்தான் சொல்லணும். எனக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணா 0 வரும். நெகட்டிவ் வேல்யூ எடுத்தாலும் சரி, பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தாலும் சரி, 0 எடுத்தாலும் சரி, எனக்கு ஆன்சர் இதை தவிர வேற ஏதாச்சும் வருமா? ஏன்னா நான் இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்ததுக்காண்டி இதை வச்சு சொல்றீங்க. இப்ப நான் 1 எடுத்தேன்னா கண்டிப்பா 1 தான் வரும். 0.5 எடுத்தா என்ன வரும்? 2.25 வரும். 2.25. ஏன்னா ஆறுலமா நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு 4 நம்பர் எடுத்தேன். அப்ப எனக்கு இன்டர்வல் ஆன்சர் என்னவா இருக்கும்னா, என்னுடைய ரேஞ்ச் என்னவா இருக்கும்னா 0 to இன்ஃபினிட்டியாத்தான் இருக்கும். 0 வருமானா வரும். அப்ப நாட் ஆன் டூன்னு சொல்லியாச்சு. இப்போ 2 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆன் டூ இல்லைன்னு சொல்லியாச்சு, ரேஞ்சு இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப நான் என்ன செக் பண்ணேன்? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் செக் பண்ணேன், கோடொமைன்ல அதை என்னன்னு செக் பண்ணிட்டேன். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அதே கிவன் தான், அதாவது எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். சரிங்களா? கொஸ்டின் மட்டும் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆன் டு ஆர் நாட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா என்னங்க வரும்? -2னா -2 தான் வரும். -1னா -1, 0னா 0, 1னா 1, 2னா 2. நான் இங்கே இதெல்லாம் ரேஞ்செலாம் கேட்கல. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன வரும்? ஃபைனலாக என்ன சொல்லலாம்? இது ஆக்சுவலாக என்ன ஃபங்க்ஷனு? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருமா? கரெக்டா? இது Yes, sir. இது -2, இது 1, இது 2, இது 1, இது 2, இது -1, -2. சரிங்களா? -2. இப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். நான் இங்கே என்ன டெஸ்ட் பார்க்கணும்? ஆன் டூன்னு சொல்லியிருக்கேன். என்ன டெஸ்ட் செக் பண்ணணும்? ஹரிசாண்டல் லைன். நான் எங்கேனாலும் போடுறேன், எனக்கு இங்கே ரியல் நம்பர் தான். அப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போனால் நான் எங்கே லைன் போட்டாலும் எனக்கு அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் என்ன பண்ணும்? சேட் பண்ணுமா? எஸ்ஸா நோவா? அப்போ ஆன் டூன்னு சொல்லிடலாமா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இது எதுவுமே கான்செப்ட்ன்ற பேர் நான் 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணல. முதல் அதை தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்த கான்செப்ட் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நான் டெஃபினிஷன் ஒன்று ஆன் டூ வச்சே நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. அதுக்காகத்தே 3.5 மணி நேரம் நான் வந்து பேசிக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண, என் டயத்தை வேஸ்ட் பண்ண எடுக்கல. முதல் அதை புரிஞ்சுக்கிங்க. இதோடயா தெரியாமையா இருக்கீங்க? இதுக்கு போய் 3.5 மணி நேரம் எடுக்கிறீங்கன்னா எனக்கு குரூப்ல இருக்க 20 பேருக்கும் பேசிக்கு தெரிஞ்சாத்தே எப்பனாலும் அது யூஸ் ஆகும். எனக்கு 30 பேருமே எனக்கு பாஸ் ஆகணும். 20 பேர் எப்பயுமே கிளாஸ் அட்டன் பண்றாங்க, 10 பேர் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாங்க. எனக்கு 30 பேரும் எனக்கு ரிசல்ட் வேணும். சரிங்களா? நிறைய பேர் டிஸ்டன்ஸில் படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் டச்சே இல்லாமல் இருப்பாங்க, நிறைய பேர் ஹோம் மேக்கராக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் மறந்து போகும். அதனால மட்டும்தான் 3.5 மணி நேரம் பேசிக் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். யார் டயத்தையும் வேஸ்ட் பண்ணுவதற்காக இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? தேவையில்லாமல் சும்மா ஒன்றும் நான் 11th படித்தாச்சு, சும்மா அதை போய் 3.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டா நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். எனக்கு 30 பேர் குரூப்பில் இருக்க 30 பேருக்கு எனக்கு அவசியம் 30 பேர் ரிசல்ட் நான் கொடுக்கணும். அதனால நான் பேசிக்ல இருந்தே போவேன். சரிங்களா? ரைட். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2025 ஆன் டு ஆர் நாட். பார்த்தோன்னே சொல்லிடலாம். Not onto function. ரீசன் சார் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா இருக்கு. கரெக்ட். ஏன்னா நான் -1 சப்ஸ்டிட் பண்ணாலும் 2025 தான், 0 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் 2025 தான், 1 எடுத்தாலும் 2025 தான், 2 எடுத்தாலும் 2025 தான். அப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைன் இப்படித்தான் போடுவேன். எனக்கு கோடமைன் 6. நான் இங்கே நான் என்ன செக் பண்ண போறேன்? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் செக் பண்ணா ஆன்சர் வராது, சேட் சேவ் பண்ணாது. இங்கே மட்டும்தான் சேட் சேவ் பண்ணும். சரிங்களா? பட் எனக்கு 6ன்றது
ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒய் ஆக்சிஸில் இருக்க எந்த வேல்யூக்கு நான் வந்து டெஸ்ட் செக் பண்ணாலும் ஹரிசாண்டல் டெஸ்ட் செக் பண்ணாலும் சேட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ நாட் ஆன் டு. அப்படியே ஃபோர்த் ஒன் பாருங்க, அதே கிவன் தான் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். சரிங்களா? எக்ஸ் பார்த்தாச்சா? ஓகே. காஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ஆன் டு ஆர் நாட். டக்குன்னு சொல்லிடலாமே, யோசிக்கவே தேவையில்லை. நாட் ஆன்டியோன். ஏன்னா என்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ ப்ளஸ் ஒன்று, மினிமம் வேல்யூ -1. நான் காஸ் எக்ஸ் போட்டேன்னா டயக்ராம் எப்படி வரும்னா இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? அப்போ நான் 2ல் எடுத்து ஹரிசாண்டல் டெஸ்ட் செக் பண்ணாலும் சரி, -2ல் எடுத்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் போட்டாலும் சரி, சேட்டிஸ்ஃபை பண்ணுமா? பண்ணாது. அப்போ நாட் ஆன் டு. சரி, இப்போ இதே இது இங்கே பாருங்க, 1ல் டச் பண்ணி போச்சுன்னா அது காஸ் எக்ஸ். இதே இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். என்ன ஃபங்க்ஷன்? அதே ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். இப்போ சைன் எக்ஸ்னா ஆன் டு ஆர் நாட். சரி, சைன் எக்ஸ்னா எனக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகும், இப்படி வரும். ஏன்னா சைன் 0 0ல் இந்த மாதிரி வரும், +1 -1. ஆனால் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ ஒன்று தான், அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? அப்போ நான் அதே ஃபங்க்ஷன், அதனால நான் மறுபடியும் என்னுடைய டொமைன் கோடொமைனை எழுதுறேன். 2லேயோ -2லேயோ சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் சேட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ நாட் ஆன் டு. சரிங்களா? இப்போ இதுக்கு நான் டேபிள காலம் போட்டு அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு சிம்பிளாக அந்த டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இது நான் வேல்யூ வச்சு தான் போட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம ஒன்றுக்கு செக் பண்ணிட்டேன், ஃபங்க்ஷனுக்கும் செக் பண்ணிட்டேன். அதனால நான் ஒரே செகண்டில் போயிடுறேன் நான். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். சரிங்களா? இப்போ பாருங்க, ஆர் டு க்ளோஸ் இன்டர்வல் -1, 1. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் ஆன் டு ஆர் நாட். ஆன் டு ஆன் செக் பண்ணணும். இப்போ கோடமைனை பாருங்க. சரிங்களா? ஆன் டூ எனக்கு தான் சார். சூப்பர். இப்போ நான் இவ்வளோ காலம் சொன்னது ஒரு 2.5 மணி நேரம் எடுத்து உங்க பார்த்து அடுத்த சைடு சொல்றீங்க பாருங்க. எஸ், ஆன் டு. ஏன்னா என்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ +1 -1. சரிங்களா? எனக்கு டயக்ராம் காஸ் எக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அப்போ காஸ் எக்ஸ்னா இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? மினிமம் வேல்யூ இந்த -1 வரைக்கும் இப்படி வந்துட்டு போகும். ஆனால் எனக்கு பாருங்க, நான் செக் பண்ண வேண்டிய கோடொமைனில் நான் இந்த கேப்புக்குள்ளே தான் நான் போடணும், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். அப்போ எனக்கு கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணணும். எஸ் ஆன் டு. ஓகே. அப்போ அந்த கோடொமைன் மாற மாற நம்முடைய ஆன்சர்ஸ் மாறுது பாருங்க. சரி, இப்போ இதே இது இங்கே பாருங்க, எஃப் ஃப்ரம் ரியல் நம்பர் டு க்ளோஸ் இன்டர்வல் 0, க்ளோஸ்டு ஓப்பன் 0, தான் சொல்லணும். சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² ஆன் டு ஆர் நாட். டக்குன்னு ஒரு ஆன் டூ தான் சார். ஏன்னா ஏதோ ஒரு சம் நம்ம பார்த்தோம், ஆர் டு ஆர் ஆ பார்த்தோம். பார்த்தோம் சார். இதே மாதிரி படம் வந்துச்சா ஒரு 5 பேர் டக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, சந்தோஷம் எனக்கு. அதாவது எனக்கு இங்க என்ன இருக்குன்னா 0ல இருந்து இன்ஃபினிட்டி, நான் இதுக்குள்ள எந்த ஒரு ஹரிசாண்டல் டெஸ்ட் போட்டாலும் எனக்கு கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணிருமா? ரைட். அப்ப நம்மளுக்கு கோடமைன் அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபங்க்ஷன்
mn ஆஃப் ஆர். சரிங்களா? ஆர்ன்றது இங்கே ரியல் நம்பர், இங்கே எம்ன்றது மேட்ரிக்ஸ். இது என்னது? n கிராஸ் n. ஆர் 2 கிராஸ் 2 3 கிராஸ் 3 2 ரியல் நம்பர். சரி, இப்போ எனக்கு எஃப் ஆஃப் ஏ வந்து டிட்டர்மினன்ட் ஏ ஆன் டு ஆர் நாட். சரிங்களா? ஆன்சர் எனக்கு என்ன இருக்கணும்? ரியல் நம்பராக வரணும். கோடமைன் ரியல் நம்பராக இருக்கணும். சரிங்களா? இதுவும் ஆல்ரெடி ஃபங்க்ஷனுக்கும் ஒன்றுக்கும் செக் பண்ணோம். இது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க. வருமா வராதா? ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணுங்க. வராது சார். கண்டிப்பா வரும். நான் இங்க கோடொமைனை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன், அவசரப்பட்டு சொல்றீங்க. இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபங்க்ஷன் ஏ, அதாவது ஏன்ற ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ல போட்டால் டிட்டர்மினன்ட் ஏ செக் பண்ணணும். கண்டிப்பா ஆன்சர் அண்ட் 2 வரும். அதை நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏபிசிடி. சரிங்களா? இதுக்கு நான் வேணாம், நம்பராகவே எடுப்போம். அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாது. 1 2 3 4 இல்லை 3 6. இது ஏ மேட்ரிக்ஸ். இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுக்க போறேன். 6 3 2 சார் 6. 6ன்றது ரியல் நம்பரா? எஸ் சார். ரியல் நம்பர்னு சொல்லிட்டேன். அப்ப நம்ம என்ன ஒரு டிட்டர்மினன்ட் எந்த மேட்ரிக்ஸ் ஆனா இருந்துட்டு போகுது. காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் ஏதோ ஒரு சம் வேல்யூ வரும். அது கண்டிப்பா ஆறா தானே இருக்கும். என்னங்க, ஆமாவா இல்லையா? எஸ் சார், ஒரு ரியல் நம்பரா தான் கிடைக்கும். நீங்க என்ன வேணாலும் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கீங்க, என்ன மேட்ரிக்ஸ் எடுத்துக்கீங்க, சிம்பிளை பண்ணா என்னதான் வரப்போகுது? நம்மளுக்கு 6 தான் வரப்போகுது. சரிங்களா? அப்ப கண்டிப்பா என்ன சொல்லிடலாம்? எப்பயுமே கோடொமைனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. தப்பா சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அது சொல்லிட்டா எப்பயுமே உங்களுக்கு மறக்காது. அதனாலதான் உங்களே கேட்டுக்கிட்டீங்க. இப்போ அதே அடுத்த கொஸ்டின், அதே கிவன் எஃப் ஃப்ரம் எம்என் ஆஃப் ஆர் கிவ்ஸ் ரியல் நம்பர். ஓகே, கொஸ்டின் என்னன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் ஏ ஆன் டு ஆர் நாட். என்ன வரும் சொல்லுங்க. இங்க கண்டிஷனை பாருங்க. ட்ரேஸ் ஆன் டூ தான் சார். அவ்வளவுதான். ட்ரேஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மெயின் டயகனல்ல ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அப்ப நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதாவது ஏன்ற மேட்ரிக்ஸ் இல்ல சீன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 1 5 6 5. ட்ரேஸ் ஏ ட்ரேஸ் சி அப்படின்னா என்ன? மெயின் டயகனல்ஸை ஆட் பண்ணுவோம். இது கண்டிப்பா ரியல் நம்பர்ல இருக்கும்ல? எஸ் அண்ட் 2. அப்ப கோடமைன் வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 6th ஒன். அதாவது நான் எப்படி கொடுப்பேன்னா, அதாவது இது வரைக்கும் எப்படி கொடுத்துருக்கேன்னா, நார்மலா எக்ஸ் ஸ்கொயரு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி மேட்ரிக்ஸ் அடுத்து இ பவர் எக்ஸ். சரிங்களா? இது எல்லா கான்செப்ட்லயும் நம்ம என்ன பண்ணோம், டச் பண்ணிட்டோம்னா எப்படி கேட்டாலும் நம்ம சொல்லிடலாம். இது ஃபுல்லாவே கவுண்டபிள் அன்கவுண்டபிளுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இவ்வளவு விளக்கம் கொடுத்துக்கிருக்கேன். ரியல் நம்பர் டு ரியல் நம்பர், டொமைன் கோடமைன் ரியல் நம்பர். ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா இ பவர் எக்ஸ். சரிங்களா? 1 1 and on 2 check. இப்படி எழுதிக்கும். 2 check 1 1 or on 2. சும்மா ஏதாச்சும் கெஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க ஏதாச்சும். சும்மா கெஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சார் கழுத்து ஆன் டூ வரும் சார். சரி, 1 2 1 வராதா? 1 1 வரும் தானே சார்? 1 1 வரும், ஆன் 2 வரும். தப்பு. இது ஒரு ஆன்சர் சொன்னாங்க, இவ ஒரு ஆன்சர் சொன்னாங்க, சரோஜினி மேடம்னு சொன்னாங்க ஆன் 2. இது தப்பு. 1 1 வரும், ஆன் 2 வராது. நான் ஆன்சர் சொல்லிட்டே நான் உள்ள போறேன். சரிங்களா? நீங்க தப்பா சொன்னா ஒன்றும் தப்பே இல்லை. ஆனா வாயை திறந்து பேசுங்க. 17 பேர் இருக்கீங்க. இப்போ பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். நான் எக்ஸுக்கு பதிலாக நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன சொல்லலாம்? எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக நெகட்டிவ் வேல்யூ 0 1 2. சரிங்களா? நான் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னா இங்கே என்ன வருது? இ பவர் எக்ஸ். இ பவர் -2னா நெகட்டிவ் வேல்யூ இல்லை. அப்போ இது எப்படி எழுதுவேன்? 1 பை இ பவர் 2ன்னு எழுதிடுவேன். அப்போ எனக்கு ஆன்சர் பாசிட்டிவ் வந்துருமா? எஸ்ஸா எஸ்ஸா நோவா? எஸ் சார். இதே இ பவர் 0 1 தான்.
இ வேல்யூ 2.7 சம்திங் சொன்னேன். 2.7 சம்திங் தானே இல்லையா? 2.4 எஸ் சார் 2.7 சம்திங் சொன்னீங்க 2.7 சம்திங். இ ஸ்கொயர்னா ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது. அப்போ நான் நெகட்டிவ் எடுத்தாலும் சரிங்களா, இது -2 -1 0 நெகட்டிவ் எடுத்தாலும் எனக்கு என்னவா பாசிட்டிவாக தான் ஆக போகுது நம்மளுக்கு. சரிங்களா, அப்போ கண்டிப்பாக எனக்கு எப்படி வரும் ப்ராப்ளம்? ஆக்சுவலாக இந்த மாதிரி வரும். ஏன்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒன்றும் இல்லை, 0 வராது. 0வை கட் பண்ணி போகாது. அது ரொம்ப முக்கியம். எல்லாமே கவனமாக செய்யுங்க. இ பவர் 0 சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒன்று தான். அப்போ இங்கே ஒன்றும் இல்லை, டச் பண்ணி போகுது, இப்படியே போகுது. சரிங்களா, ரைட். எனக்கு டொமைன் கோடொமைன் எதுனாலும் ஓகே. ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன? இ பவர் எக்ஸ் எப்பயுமே ஆன்சர் எனக்கு என்னவா தான் வரும்? பாசிட்டிவாக தானே வரும். கரெக்டா? எஸ் சார். பாசிட்டிவாக வரும். பாசிட்டிவாக வரும்னா இந்த இருக்கு, இது ஃபுல்லாக வரும். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு இ பவர் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு எனக்கு கோடொமைன் ரியல் நம்பர் இருக்கு. நான் 1 செக் பண்ணணும். 1 செக் பண்ண என்ன செக் பண்ணணும்? வெர்டிகல் லைன் டெஸ்ட் போடுறேன். ஒரு பாயிண்ட்ல தானே டச் பண்ணுது. நான் ரியல் நம்பர்ல எங்கே போட்டாலும் 1 தான் செக் 1 செக் பண்ணும். அதாவது சேட் பண்ணும். கரெக்டா? இப்போ நான் ஆன் டூ செக் பண்ண போறேன். சரிங்களா, நான் இந்த பக்கம் லைன் போட்டாலும் வரத்தான் செய்ய போகுது. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வரத்தான் போகுது. அப்போ 1 to 1 செக் பண்ணியாச்சு. ஆன் டூ செக் பண்ணணும். ஆன் டூனா என்னது? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இங்கே ரியல் சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு டயக்ராம் மேலேயே தான் போகுது. ஆன்சர் நெகட்டிவ் எப்பயாச்சும் வருமானா? வராது. அப்போ நான் இங்கே போடுறேன், ஹரிசாண்டல் லைனை இங்கே போடுறேன். ஆன்சர் வருமா? இங்கே வருமா? ஏன்னா இங்கே என்ன இருக்கு? ரியல் நம்பர் இருக்கு, ரியல் நம்பர் கோடொமைன். அப்போ கண்டிப்பாக ஆன் டூ வராது. அப்போ எஸ் 1 1 நாட் ஆன் டூ. ஓகே, இதுல டவுட் இருக்கா? அடுத்து போயிடலாமா? சார் ஒன்னா ஹரிசாண்டல் லைன் தானே செக் பண்ணுவோம் சார்? ஒன்றுன்னா ஹரிசாண்டல் செக் பண்ணுவோமா? ஆமா, தப்பா மாத்தி கொடுக்கிட்டேன். ஃபங்க்ஷன்னாத்தேன். ஆனா இங்க கரெக்ட். தப்பு 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 தப்பு. ஃபங்க்ஷன் வெர்டிகல் லைன். ஆமா ஆமா, ஒன்னொன்னா நம்ம ரெண்டுமே, அதாவது ஒன்னொன்னாலும் ஆன் டூனாலும் ஹரிசாண்டல் லைன் அடிச்சுட்டேன். சரிதான். அப்போ ஒன்னு சேட் பண்ணாதா? சேட் பண்ணாதோ? பண்ணும் சார். இங்கிட்ட மைனஸ்ல போகாதுல சார். மைனஸ்ல லைன் வராது சார். நம்மளுக்கு பிளஸ் அந்த போர்ஷன்ல மட்டும் தானே சார் போகுது. இந்த பக்கம் வராது லைன். அதாவது சரி, இது ஓகே. ஆன்சர் இதுதான். நம்மளுக்கு ஆன்சர் இதுதானே வருது, கீழே வரப்போறது இல்லையில. கரெக்ட் தான். மாத்தின்னு சொல்லிட்டேன். சாரி, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் எப்பயுமே நெகட்டிவ்ல வரப்போறது இல்லை. பட் ரியல் நம்பர்னா எல்லாமே செக் பண்ணணும்ல. ஆன்சர் இங்கே என்ன வருது? ஒன்லி பாசிட்டிவ் தான் வருது. சரிங்களா, அப்ப நாட் 1 1 தானே சார் சொல்லுவோம். நாட் 1 1 தான் மேம். கரெக்ட் தான். நாட் 1 1 தான். ரெண்டுமே சேட் பண்ணாது. இருங்க, கரெக்ட் தான். அதாவது நாட் 1 1 தான். ஏன்னா நம்மளுக்கு டொமைன் என்ன இருக்குன்னு பாருங்க. சரி, கோடொமைன் என்ன இருக்குன்னு பாருங்க. கோடொமைன் 6 தான் சார். அப்ப பிளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ எல்லாமே வரணும். ஆமா, அப்ப கண்டிப்பா நாட் 1 1 நாட் ஆன் 2. அதுல எந்த டவுட்டுமே வேணாம். சரிங்களா, சரி. நெக்ஸ்ட். கரெக்ட் தான். 7th ஒன் பாருங்க. அதே கிவன் தான். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் பிளஸ். ஆர் பிளஸ் என்ன? ரியல் நம்பர்ல பாசிட்டிவ் நம்பர் மட்டும். இங்க 0 வருமா? ஏன்னா நான் நேத்தே சொல்லியிருக்கேன், 0க்கு பிளஸோ மைனஸோ சிம்பிள் கொடுக்கக்கூடாது. இது இஸ் ஆன் டு ஆர் நாட். ஆன் டூ தான் சார். ஏன்னா இங்க நம்மளுக்கு என்ன கிவன் கொடுத்துட்டேன்? அதே படத்தை போடுங்க. ஆர் பிளஸ். சரிங்களா, எனக்கு இங்கே தான் வரும். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 வந்தாலும் சரி சரி பண்ணிருமா? எஸ்ஸா நோவா? சரி. ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் ஆர் பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன். அப்போ ரியல் நம்பர் மட்டும்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ ஃபங்க்ஷன் எஸ் ஆன் டூ அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்.
ஓகே, இதை தாண்டி மாடலே இல்லை. மேட்ரிக்ஸ் சொல்லியாச்சு, ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு, எக்ஸ் ஸ்கொயரு, கான்ஸ்டன்ட்டு, இப்படி எல்லா வகையிலையும் சொல்லியாச்சு. ரைட். இப்போ பைஜெக்டிவ் 1 பார்த்தா ஆன்2 பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா பைஜெக்டிவ். பைஜெக்டிவ் சரி, பைஜெக்டிவ்னா ஒன்றுமே இல்லை. எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். எனக்கு 1 அண்டு ஆன்2 ரெண்டையுமே செக் பண்ணணும். ரெண்டுமே சேட் பண்ணிச்சுன்னா அது பைஜெக்டிவ். அவ்வளோதாங்க. இப்போ 1 என்னன்னு பார்த்தோம், ஆன்2னா என்னன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? ரெண்டுமே செக் பண்ணிட்டு ரெண்டுமே சேட் பண்ணால் அது பைஜெக்டிவ். சேட் பண்ணலைன்னா நாட் பைஜெக்டிவ். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்க போறதில்ல. ஏன்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு பார்த்துருக்கோம், 1க்கு பார்த்துருக்கோம், ஆன்2க்கு பார்த்துருக்கோம். மூணுக்குமே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், இ பவர் எக்ஸ் பார்த்துருக்கோம், ரூட் பார்த்துருக்கோம், வேற என்ன பார்த்துருக்கோம், மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம், மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ட்ரேஸ் பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் மூணுமே பார்த்துருக்கோம். அப்போ இந்த ரெண்டுலையும் எதெல்லாம் காமனாக சேட்ஸே பண்ணுதோ, சரிங்களா, காமனாக சேட்ஸே பண்ணுதோ அது ஃபுல்லாக பைஜெக்டிவ். நான் மறுபடியும் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்பவில்லை. ஓகேவா? அதில் டவுட்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். பைஜெக்டிவ் முடிஞ்சு. அடுத்து காம்போசிஷன், 4th ஒன். சரிங்களா? இந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், பைஜெக்டிவாக இருக்கட்டும், 1 ஆன்2 இருக்கட்டும், 11th ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தா போதும், இன்னும் ஈஸியாக புரியும். சரிங்களா? எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். இருந்தாலும் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதே பேசிக். எக்ஸ் ஃப்ரம் ஒய் 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். காம்போசிஷன்னா கண்டிப்பாக 2 ஃபங்க்ஷன் வரணும். ஜி ஃப்ரம் ஒய் டு இசட். சரிங்களா? எக்ஸ் ஃப்ரம் ஒய் டு இசட். இது எக்ஸு, இது ஒய், இது வந்து இசட். சரிங்களா? 1 2 3 4 5 6 7. சரிங்களா? இது எக்ஸ், இது ஒய், இது இசட். அப்போ இங்கே நம்மளுக்கு எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒய்யில் வந்து ஒய்யிலேருந்து இசட் இப்படி மேப் ஆகுதுன்னு வைங்க. இதெல்லாம் கம்பைண்டாக நம்ம சொல்கிறது காம்போசிஷன். அப்போ இங்கே எனக்கு 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். எஃப்பும் ஜின்னு 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். இது எஃப், இது ஜி ஃபங்க்ஷன். சரிங்களா? எக்ஸ் டு ஒய் டு இசட். ஓகே, இப்போ நான் ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் அப்படின்னா என்ன? சரிங்களா? இங்கே ஜி அப்படியே வச்சுக்கிங்க. எனக்கு ரைட் சைடில் என்ன இருக்கோ அதுக்கு வந்து எக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா? ஏது எஃப் காம்போசிட் ஜி, அதாவது இந்த இப்படி குட்டியும் ரவுண்டு போடுவோம், அது பேர் காம்போசிஷன். எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னு வாங்க. எஃப் எனக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது, ஜி இருக்குது. ஸோ ஜி ஆஃப் எக்ஸு. அவ்வளோதான். இதில் என்னன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிங்க. அதை மட்டும் செய்யுங்க. அதை தூக்கிட்டு போய் ஜின்ற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு போல உள்ள என்ன இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், அதாவது 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பேன். அதில் 2வது ஃபங்க்ஷனை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுட்டு அதை தூக்கி எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சரிங்களா? எனக்கு காம்போசிஷன் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதே கான்செப்ட். காம்போசிஷன் வேற ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3x + 2. 3x + 2. சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன்னா எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னங்க இருக்கு, 3x + 2. இங்கே மேலே சொன்னது இதை எக்ஸா கன்சிடர் பண்ணுங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனு ஸ்கொயர். அப்ப எக்ஸுக்கு பதிலா இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸ்கொயர் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிருங்க. அப்ப எக்ஸுக்கு பதிலா 3x + 2 தான் ஹோல் ஸ்கொயர். இது எனக்கு என்னது, எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ். இதே இது ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இங்க ஃபங்க்ஷனுக்கு பாருங்க, இங்க என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர். அப்ப 3x² + 2. இது என்னது, ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டும் புரியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஏதாவது பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஜி ஆஃப் எக்ஸ்னா அது தூக்கி அப்படியே எழுதிட்டேன், ஜி ஆஃப் எக்ஸை எழுதிட்டேன். இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் ஜி ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க கான்செப்ட்.
எக்ஸுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணணும். தட் இஸ் என்னது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதை வச்சு ஒரு 5 மார்க்கு 11th இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லை. இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா 11th புக்கில் என்ன இருக்குன்னா இப்போ நம்ம பார்த்தோம் காம்போசிஷன் ஃபங்க்ஷன், இதை ரெண்டையும் செக் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்பேன். வேற ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவலா ஆர் நாட்டா, இல்லை இதை ரெண்டும் தனியாக கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. வேற எதுவுமே இதில் இருக்காது. 3 கான்செப்ட் தான். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். தேர்ட் ஒன் என்னன்னா 2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேர்ட் ஒன் அது 2 ஈக்குவலான்னு கேட்பாங்க. வேற கான்செப்டே இல்லை அதை பொறுத்தளவில். ரைட். இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனும் எங்கே இருக்குன்னா நம்ம 11th அதே கான்செப்ட். அந்த முதல் யூனிட்ல இது எல்லாமே வந்துடும். சரிங்களா? இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். என்னன்னு பாருங்க, எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். சரிங்களா? எக்ஸ் டு ஒய் இது கண்டிப்பாக இப்போ இன்வர்ஸாக இருக்கணும்னா எனக்கு என்ன இருக்கணும், பைஜெக்டிவாக இருக்கணும். என்னவா இருக்கணும், பைஜெக்டிவாக இருக்கணும். பைஜெக்ட்னா என்னென்ன கண்டிஷனுங்க சேட்சே பண்ணணும்? 1 to 1 on 2. ஃபஸ்ட்டு எனக்கு 1 1 on 2 சேட்சே பண்ணணும். 1 1 on 2 சேட்சே பண்ணணும். சேட்சே பண்ண பிறகு நான் அடுத்து என்ன பண்ணணும்னா நான் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் டு எக்ஸு. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வந்துருச்சு பாருங்க, செகண்டு இது கோடொமைன் இங்கே டொமைனாக மாறிடுச்சு. டொமைன் எனக்கு கோடொமைனாக மாறிடுச்சு. என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுதா இல்லையா? இங்கே எக்ஸ்ன்றது டொமைன் தானுங்க. டொமைன் இன்புட். ஒய்ன்றது கோடொமைன். சரிங்களா? இங்கே நான் இன்வர்ஸ்ன்னு எழுதும் போது ஒய் கிவ்ஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். அப்படின்னா என்ன, கோடொமைன் இங்கே டொமைனாக மாறிது. ஒன்றும் இல்லைங்க, 1,2ன்னு எடுத்தா நான் எஃப் இன்வர்ஸ்ன்னு என்ன எழுதுனா 2,1ன்னு எழுதணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எஃப் ஃப்ரம் ஃபங்க்ஷன் இது என்னது, டொமைன் கோடொமைன். இங்கே எழுதும்போது என்ன எழுதணும், கோடொமைன் டொமைனாக மாறிடும், டொமைன் கோடொமைனாக மாறுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யலை. சரிங்களா? இவ்வளோதான் நான் இதை செஞ்சுருக்கேன். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். அப்போ நான் எக்ஸ் டூ ஒய் அது என்னவா இருக்கணும், எக்ஸ் டூ ஒய் பைஜெக்டிவாக அந்த கண்டிஷனை சேட்ஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா நான் எஃப் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருவேன். எஃப் இன்வர்ஸ் ஒய் கிவ்ஸ் எக்ஸு. இங்கே டொமைன்றது இங்கே கோடொமைன் ஆயிரும், இங்கே கோடொமைன்றது டொமைனாக மாறிடும். இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். எஃப் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் ஆர் டு ஆர். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னா 2x + 3. 2x + 3. சரிங்களா? ஓகே. இது ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும், ஃபைண்ட் இன்வர்ஸ். இதான் கொஸ்டின். சரிங்களா? நான் என்ன பார்க்கணும், எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் என்ன செக் பண்ணணும், 1 1 அண்டு ஆன் 2 செக் பண்ணணுமா? அது பைஜெக்டிவ். இது சேட்ஸே பண்ணுமா பைஜெக்டிவ்? ஏன்னா இன்புட்டு 6 அவுட்புட்டு 6 சேட்ஸே பண்ணுமா? சாட்டிஸ்ஃபை பண்ணும் சார். அப்ப நான் என்ன சொல்லிடுறேன், எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் என்ன சொல்லிடலாம், பைஜெக்டிவ். இங்க விளக்கம் கொடுக்கணுமா அவசியம் இல்லையில. அதனால நான் இதை அண்டர்லைன் பண்ணிட்டேன். இதை அண்டர்லைன் பண்ணிட்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? சரிங்களா? இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸ் கமா ஒய்ன்றது ஒய் கமா எக்ஸா மாற்றணும். இப்போ நான் கொடுத்த இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இங்கே இன்வர்ஸ்குள்ளே வாங்க. ஏன்னா அது தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணும். எனக்கு கொடுத்த ஃபங்க்ஷன் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் 2x + 3. இங்கே என்ன ஒன்று, அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுத்துக்கோம்னா ஒய்ன்னு எடுத்துக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ஏ ஒய் = 2x + 3. அதாவது எக்ஸ் கமா ஒய்ன்னு சொன்னாதான் புரியும். அதனால ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். நான் எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதணும். சரிங்களா? அதான் என்னுடைய கோடொமைன். எக்ஸ் எழுதுனா என்ன பண்ணுவேன், y - 3 = 2x, y - 3/2 x. ஏன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு அதான கோடொமைனு. இன்வர்ஸ்ன்னு எழுதும் போது ஆமாவா இல்லையா? சரி. இப்போ நான் இன்வர்ஸ் எழுத போகிறேன். இன்வர்ஸ் பாருங்க, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது எக்ஸா ஒய்யா அதை சொல்லுங்க.
இன்வர்ஸ்னா புரியல? இது எக்ஸா ஒய்யா? ஒய். ஏன்னா இங்க கோடமைன்றது இங்க என்னவாயிருச்சு, டொமைன் ஆயிருச்சு. நான் அப்ப இதுல என்ன சப்ஸ்டிட் பண்றேன், ஒய் தான் சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்க, எனக்கு ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் என்ன வரும்? 0 சார். 0. சரி. இப்ப இன்னொரு நம்பர் நானாத்தே எடுக்கிறேன், ஒரு 2 நம்பர். எஃப் ஆஃப் 5 இது சொல்லுங்க, ஆன்சர் என்ன வரும்? 1 சார். 1. சரி. 1. இன்னொரு வேலையும் எடுக்கிறேன், 20. 17/2. 8. 17/5. அப்ப நானு இந்த கண்டிஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆருக்கு 1 to 1 அண்ட் ஆன் டு செக் பண்ணணும். இங்க இந்த கோடமேன் வச்சா நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாமுங்க. பைஜெக்டிவ் நான் சேட்ஸே பண்ணுதுன்னு நான் சொல்லிடுறேன், கண்ணை மூடிட்டு சொல்லிடுறேன். ஏன்னா கொடுத்த ஃபங்க்ஷன் கோடமைன் வந்து ரியல் நம்பரா இருக்கு. அப்ப நான் என்ன வெளியே சப்ஸ்டிட் பண்ணாலும் ஒரு ஆன்சர் வரத்தையும் போது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. இப்ப நான் அடுத்து இன்வர்ஸ் பண்ணணும். இன்வர்ஸ்னா என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது நான் ஒய்கமா எக்ஸ், எக்ஸ்கமா ஒய்னு எடுத்தா ஒய்கமா எக்ஸ்னு எடுத்தா இன்வர்ஸ். அப்ப அந்த ஃபங்க்ஷனை நான் ஃபர்ஸ்ட் இப்படி மாத்துறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 3/2 ஈக்குவல் டு எக்ஸ். ஏன் மாத்துறேன், இங்க கோடொமைன்றது இங்க டொமைனா மாறிடுச்சு. சரிங்களா? அப்ப எனக்கு அதுதான் டொமைன். டொமைன்னா இன்புட், நான் கொடுக்க போற வேல்யூ. அப்ப நான் அதை எக்ஸ் ஈக்குவல்னு மாத்தினாதான் என்னால அதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 5 என்னன்னு கேட்கலாம். சத்தியமா கேட்க மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் சும்மா பேசிக்ல இருக்கு. அப்படி கேட்கறதா இருந்தா இப்படி கேட்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான், இதுல ஒண்ணும் இல்லை. அப்ப நான் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 5னா உடனே என்ன ஒன்று 1 ஆன் டு கொடுத்த ஃபங்க்ஷன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வர்ஸ்க்கு இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நம்மளுக்கு ஒய்ன்றது இன்புட் ஆயிருச்சு, எக்ஸ்ன்றது அவுட்புட் ஆயிருச்சு. சரிங்களா? ஓகே, டன். இதுல எதுவும் டவுட் இருக்கா? அடுத்த சம் போயிடலாமா? போலாம் சார். சரி. இப்ப பாருங்க, இப்ப சேட்ஸ்ஃபை பண்ற மாதிரி ஒன்று கொடுத்துட்டேன், நாட் சாட்டிஸ்ஃபைல ஒன்று கொடுத்துருவோம். அப்பதான் நம்ம உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஃபைண்ட் இன்வர்ஸ், ஃபைண்ட் இன்வர்ஸ். சரிங்களா? 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, எக்ஸ் ஸ்கொயருக்கு ரியல் நம்பர். பண்ணாதுங்க சார். ஆன் டு சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, ஆன் டு சாட்டிஸ்ஃபை பண்ணாதுங்க சார். அவங்க சொல்றதை எழுதுறேன், கரெக்டா நீங்க தான் சொல்ல போறீங்க. சொல்லுங்க, அவங்க ஒரு ஆள் சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க கரெக்டா இல்லையா? அது கரெக்ட் தான் சார். கரெக்ட் தானே, அதுல இருந்து டவுட் இல்ல. டவுட்னா கேட்டுங்க, அதுதான். அப்ப இது ரெண்டுமே இல்லைன்னா நான் என்ன சொல்லிடுவேன், நாட் பைஜெக்டிவா. பைஜெக்டிவே சேட்ஸே பண்ணலைன்னா எஸ் சார். இன்வர்ஸ் Not டஸ் bijective. நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடலாமா? எஸ் சார். அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு இது ஸ்ட்ராங்கா இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம இன்வர்ஸ் எக்ஸிட் ஆகுதா இல்லையான்னு இப்ப இதுவே தெரியாம நம்ம இங்க டைரக்டா இதை நான் சொன்னேன்னா சத்தியமா உங்களுக்கு புரியாது. ஆனா இப்ப உடனே சொல்லிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வச்சு நம்ம ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம், 1 பார்த்தோம், ஆன் டூ பார்த்தோம். பட் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, கோடமைன் ரியல் நம்பர்ல இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு என்ன பண்ணாது, சேட்ஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ல என்ன சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு என்னதான் வரும், ஆன்சரு இப்படித்தான் வரும். கரெக்டா? ஆனா எனக்கு என்ன இருக்குங்க, ரியல் நம்பர் இருக்கு. அப்ப ரியல் நம்பர் எங்கேயா செக் பண்ணாலும் எனக்கு சேட்ஸ்ஃபை பண்ணணும். சரியா? ரெண்டுமே ஹரிசாண்டல் டெஸ்ட் தானே, அது ரெண்டுமே ஹரிசாண்டல் டெஸ்ட் தானே செக் பண்ணுவோம். ஹரிசாண்டல், ஆமா, வெர்டிக்கல் போட்டுருக்கீங்க நான். ரைட். அப்ப இங்க எனக்கு சேட்ஸ்ஃபை பண்ணும், இங்கே சேட்ஸ்ஃபை பண்ணாது. பிகாஸ் ஆர் இஸ் அ ரியல் நம்பர் இஸ் அ கோடமைன். அப்ப நாட் பைஜெக்டிவ்னு சொல்லி முடிச்சிடலாம். இப்ப இது ஓகேவா? சரிதானா? அடுத்து போயிடலாமா? எஸ் சார். ரைட். இப்ப நம்ம பார்த்தது எப்பயும் போல காம்போசிட் ஃபங்க்ஷன் பார்த்தோம், இன்வர்ஸ் பார்த்தோம். இன்வர்ஸ் 2 ரியல் நம்பர் பார்த்தோம், ஃபங்க்ஷன் 2 மாத்தணும். இப்ப பாருங்க, தேர்ட் ஒன்னு எஃப் ஃப்ரம்
closed open 0, infinity gives closed open 0, infinity. அதே ஃபங்க்ஷன் f of x வந்து x ஸ்கொயர் பைஜெக்ஷன் ஆர் நாட், ஏன்னா ஃபைண்ட் இன்வர்ஸ், அதுக்கப்புறம் பைஜெக்ஷன் போகும். ஃபைண்டு இன்வர்ஸ். இப்போ ஃபைண்ட் இன்வர்ஸ்னா ஏதாச்சும் ஒரு 2 நம்பருக்கு இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதான் மேட்ரு. சரி, இப்போ இங்கே வாங்க. நான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? 1 1 செக் பண்ணணும். அடுத்து ஆன் 2 செக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணணும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும் இன் டர்ம்ஸ். அதுக்கப்புறம் தான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல வரணும், எக்ஸ் ஈக்குவல் டுன்னு கொண்டு வரணும். அப்படி எழுதிக்குவோம். அப்போ இங்கே என்ன எழுதுறோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எழுதிக்குவோம். எக்ஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய். இதுதான் கன்க்ளூஷன். சரி, இப்போ பாருங்க டயக்ராம் பாருங்க. இது ஏதாச்சும் கெஸ் பண்ணுங்க. 1 1 and 2 சைட் சேவ் பண்ணுமா? பண்ணும். கண்டிப்பா பண்ணுமா? பண்ணும் சார். ஏன்னா 1 2 ரெண்டுமே நம்ம வரும். கண்டிஷன் பாருங்க 0 to infinity தான். சரிங்களா? இன்புட்டும் சரி அவுட்புட்டும் சரி அவுட்புட்டும் சரி. ரெண்டுமே நம்மளுக்கு என்னது 0 to infinity. ஓகே, இப்போ எனக்கு டயக்ராம் எப்படி வரும்? எக்ஸ் ஸ்கொயர்னால 0 சப்ஸ்டிட் பண்ணா 0, 1 சப்ஸ்டிட் பண்ணா 1 ஸ்கொயர், 2 சப்ஸ்டிட் பண்ணா 2 ஸ்கொயர் 4, அப்படியே போகும். இங்கே நான் என்ன செக் பண்ணணும்? எப்படி பார்த்தாலும் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் தான். பட் எனக்கு எங்கே இருக்கு, என்ன இருக்குன்னு பாருங்க. கோடொமைன் 0 to infinity தான். அப்போ அதுக்குள்ள நான் எங்கே லைன் போட்டாலும் மோர் தென் எக்ஸாக்ட்லி 1 பாயிண்ட்டை டச் பண்ணணும். அது 1 1 ஆன் 2, அட்லீஸ்ட் 1 பாயிண்ட்டை டச் பண்ணணும் ஆன் 2. இப்போ நான் இப்போ என்ன கொண்டு போயிடலாம்? இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? எஸ்ஸா நோவா? எஸ் சார். கண்டுபிடிக்கலாம் சார். என்ன சொல்றேன் நானு? f of x equal to x square is bijective. அப்ப நான் அடுத்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? f of x equal to y square, சாரி x square. இதை நான் என்ன சொன்னேன்? y equal to x square. இங்க நான் என்ன எழுதணும்? x in terms of y ன்னு எழுதணும். அப்ப நான் ரூட் எடுத்தா x equal to ரூட் y ன்னு வந்துருமா? எஸ் சார். இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு எக்ஸ் டு ஒய்ன்றது ஒய் டு எக்ஸாக மாறிடுது. இது இன்புட்டாக மாறிடுது, இது அவுட்புட்டாக மாறிடுது. இது டொமைன், இது கோடொமைன். இங்கே இருக்க டொமைனு இங்கே கோடொமைனாக மாறிடுச்சு. இங்கே இருக்க கோடொமைனு இங்கே இருக்கிறதுக்கு டொமைனாக மாறிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் வரத்தான் போகுது. பாருங்க, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 5ன்னு எடுத்துக்குவோம். என்ன வரும்? கரெக்டாக தான் எழுதியிருக்கேனா? தப்பாக எழுதியிருக்கேனா? கரெக்டு தான். ஒய்க்கு வெளியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அதை எக்ஸில் எழுதுவோம். கரெக்டு தான். சொல்லுங்கள், ஆன்சர் என்ன வரும்? √5. அவ்வளோதான். என்ன நம்பர் போட்டாலும் எக்ஸிட் ஆகத்தானே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன வரும்? 2. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வருமா? 2 மட்டும் வருமா? -2 மட்டும் வருமா? பிளஸ் ஆர் மைனஸ் 2. அதுதான் தப்பு. நம்மளுக்கு இங்கே இன்டர்வல் என்ன இருக்கு, அதை அப்பப்போ மறந்துடுறீங்களே. பிளஸ் வேல்யூ ஒன்லி சார். இன்ஃபினிட்டி பிளஸ் பாசிட்டிவ். 2 மட்டும். அப்போ குழப்பீங்க தான் நாங்கள் எழுதுனேன். கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா? அப்போ எனக்கு +2 மட்டும்தான் வரும், -2 வராது, இங்கே வராது. சரி, அப்போ நான் ஏதோ 2 நம்பருக்கு நான் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ரைட், ஓகே. இப்போ கேண்டாஸ் தியரம் பார்ப்போம். கேண்டாஸ் தியரம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபங்க்ஷன் x2 பவர் செட் ஆஃப் x then does not exist on onto function, then does not exist on onto function. சரிங்களா? இப்போ பாருங்க, நான் இதில் உள்ளதே நடத்திக்கிட்டு இருக்கேன். 14ல் ஸ்டார்ட் பண்ணோம், 15 முடிச்சு, 16 முடிச்சு, இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அதில் உள்ளதை நான் நடத்திக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க, 17th பேஜ் வந்திருக்கேன். 2 பக்கம் நடத்தியிருக்கேன். ஒரு 50 மினிட்ஸுக்கு கேண்டாஸ் தியரம் இங்கே வந்துட்டேன். சரிங்களா?
ரைட். கேண்டஸ் என்ன சொல்றாங்க பாருங்க. f from x to p of x then does not exist on onto function. என்ன சொல்றேன், எனக்கு onto ஃபங்க்ஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு சொல்றானா? கரெக்டா? எஸ் சார் ஆன் டு ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை. சரி, ஒன்னு சேட்டிஸ்ஃபை பண்ணுமா? ஆன்டூ ஃபங்க்ஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணான்றாங்க. எப்பயுமே ஒன் ஆன்டூ பொறுத்தவரை ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்னா ஆன்டூ செக் பண்ணணும். எனக்கு என்னவா இருக்கணும், ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஃபங்க்ஷனாக இருக்க என்ன செக் பண்ணுவான், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பார்ப்போம். சரிங்களா? ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒன்னா ஆன்டூ செக் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். அப்போ எனக்கு ஆன்டூ வராது. அப்போ ஃபங்க்ஷனும் ஒன்று வருமா? அதான் என்னுடைய கொஸ்டின். ஏதாச்சும் கெஸ் பண்ணுங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். கண்டிப்பா ஃபங்க்ஷன் இருக்கும் சார். சரி, ஒன் பாருங்க, ஒண்ணுமே இல்லை. அதாவது பவர் செட்னா என்னன்னு தெரியும். குட்டியுண்டா ஒரு டயக்ராமை போடுங்க, ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 இதுக்கு பவர் செட் என்ன வரும், எம்டி செட் வரும், 1 வரும், 2 வரும், 1,2 வரும். கரெக்டா? அது கரெக்டாங்க? கரெக்ட் சார். எஸ் சார். சரி, இப்போ பாருங்க, 1 to 1 மேப் பண்றேன், 2 to 2 மேப் பண்றேன். சரிங்களா? அப்ப இத என்ன பண்ணலாம், 1 சொல்லலாம் சார். ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஃபங்க்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஒன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு டொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்டும், அது ரொம்ப முக்கியம், எல்லா எலமெண்ட்டும் எனக்கு என்ன இருக்கணும், ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். ஒன் யூனிக் இமேஜ் இருக்கா? இருக்கு சார். அப்போ 1 and 2. சரி, இப்போ நான் ஆன் டூ செக் பண்ணுவோம். என்ன சொல்லணும்னா கோடமைன் as a every element in codomain is a at least one pre image. இப்போ பாருங்க, நான் என்ன எம்டி செட் மேப் பண்ணல, 2வும் மேப் பண்ணல, 1,2வும் மேப் பண்ணல. அது ஆன் டூ கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆன் டூ கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ ஃபங்க்ஷன் வரும், 1 to 1 வரும், நாட் ஆன் டூ. வேற எப்படி எக்ஸாம் சொல்லலாம்? சிம்பிளா நான் 1,2 வச்சே சொல்லிட்டேன். வேற எப்படி சொல்லலாம்? சரி, ஓகே, இதுதான். வேற எதுவும் ஐடியா இருந்தா சொல்றேன் நான். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இதுலயே ப்ராப்பர்ட்டிஸ். f from x to y இது கண்டிப்பா என்னவா இருக்குன்னா ஃபங்க்ஷனா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்படி இருந்தா ஃபங்க்ஷனா இருக்கணும். ஒன் ஆன் டூ பத்தி பேசல, ஃபங்க்ஷனா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி f of a union b. இது எப்படிங்க எழுதலாம்? f of a union f of b. கரெக்ட். f of a union f of b. சரி, இதுல f of a intersection b ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டர்செக்ஷன். சேம் ஃபங்க்ஷன் ஆஃப் a இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் b. அதுதான் தப்பு. இங்க என்ன வரும்னா இன்டர்செக்ஷன் வந்துட்டா சப்செட் வந்துடும். சப்செட்னா என்ன அர்த்தம், இதுல இருக்க எலமெண்ட் கம்பல்சரி இங்க இருக்கும். அப்படித்தானே? இதோட எக்ஸ்ட்ராவும் ஒரு எலமெண்ட் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லாமே ரைட் சைட்ல இருக்கணும். ஆல் எலமெண்ட்ஸ் இருக்கணும், பிளஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். சப்செட்னா தானே சொல்லியிருக்கேன். எஸ்ஸா நோவா? எஸ் சார். சரி, ஓகே, டன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா எஃப் இஸ் ஃபங்க்ஷன் 1 to 1 சேட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? சேட்டிஸ்ஃபை பண்ணா எஃப் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஈக்குவல் டு சொல்றாங்க எஃப் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எஃப் ஆஃப் பி. சரிங்களா? இது மாதிரி எஃப் ஃப்ரம் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஒன்று சேட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் எனக்கு ஈக்குவல் டு சிம்பிள். சரிங்களா? இல்லைன்னா அதர்வைஸ் என்ன போட்டணும், சப்செட் போட்டணும். அதர்வைஸ் என்ன போட்டணும், சப்செட். சொல்ல புரியுதா? இங்க ஃபங்க்ஷன் இன்டர்செக்ஷன்னா சப்செட்டு, பட் ஃபங்க்ஷன்றது 1 to 1னா தாராளமா என்ன போட்டுடலாம், ஈக்குவல் டு போட்டுடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி
ஃபோர்த் ஒன் எஃப் ஆஃப் ஆர்பிட்ரரி யூனியன் ஏஐ ஐ பிலாங்ஸ் டு ஐ. ஆர்பிட்ரரி யூனியன் இதை சொல்லணும். சரிங்களா? இது என்ன பண்ணதுன்னா ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஆர்பிட்ரரி யூனியன் இருக்கு, யூனியனை தூக்கி வெளியே போட்டுருங்க. எஃப் ஆஃப் ஏஐ ஐ வேரிஸ் ஃப்ரம் கேபிட்டல் ஐ. இந்த ஐன்றது கேபிட்டல் ஐ. இந்த கேபிட்டல் ஐ என்ன சொல்றாங்கன்னா இண்டெக்ஸ் செட்டுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இண்டெக்ஸ் செட்டு. ஃபிஃப்த் ஒன் ஒன்றும் இல்லை, யூனியனை தூக்கி வெளியே போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் எழுதுவோம். ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏஐ ஐ பிலாங்ஸ் டு ஐ. அதே கான்செப்ட் தான். என்ன வந்துடும்னா ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஏஐ ஐ வேரிஸ் ஃப்ரம் ஐஏ. இங்கே என்ன வரணும்னா சப்செட் வரணும். சரிங்களா? சப்செட் வரணும். அங்கே எப்படி ஒன்று இருந்தால் ஈக்குவல் டு வருது, அது இல்லைன்னா சப்செட் வருதுல, அதே தான் இன்டர்செக்ஷனை பொறுத்தளவில். சரிங்களா? யூனியனை பொறுத்தா பிரச்சனை இல்லை, இன்டர்செக்ஷனை பொறுத்தளவில் அப்படிதான். சரி, நெக்ஸ்ட் கேண்டல்ஸ் தியரம் பார்த்தாச்சு, இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து இதை பார்க்க போகிறோம், இந்த தியரம் பார்க்க போகிறோம். சரி, என்னன்னா தியரம் 1 என்ன சொல்லுது? எஃப் ஃப்ரம் ஐஎம் டு ஐஎன் இண்டெக்ஸ் செட்டு ஐஎம் டு ஐஎன் இஸ் நாட் ஒன் ஒன். எப்போ என்ன கண்டிஷன் செட் பண்ணுதுன்னா ஐஎம் கிரேட்டர் தென் ஐஎன். இது எங்கேயும் இல்லை, 11th புக்லேயே இருக்கு. எனக்கு இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒன் இன்புட்டு, செகண்ட் ஒன் அவுட்புட்டு. அவுட்புட்டோட இன்புட்டு சிறுசா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன செட் பண்ணாது, 1 செட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, எம் வந்து நிறையா இருக்கா, 1 2 3, இங்கே 4 5, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷனை செட் பண்ணதான்னு பாருங்க. இங்கே எம் 3, என் வந்து 2. சரிங்களா? இப்போ நான் இப்படி மேப் பண்ணிட்டேன், 1 1 மேப் பண்ணிட்டேன். 3 மேப் ஆகாமல் இருக்கா? கரெக்டா? ஏன்னா 1 1 எனக்கு எப்படி செட் பண்ணியிருக்கணும், யூனிக் இமேஜ் இருக்கணுமா? என்னங்க? எஸ் சார். அப்ப இத வந்து என்ன புரிஞ்சுக்கணும், பேஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ். அப்ப எனக்கு இன்புட்டோட அவுட்புட் என்னவா இருக்குங்க, கிரேட்டரா இருக்கு. அப்ப எனக்கு என்ன கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணாது, 1 1. எப்ப இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணும்போது நாட் 1 1. சரிங்களா? சரி, எப்ப 1 1 இருக்கும், therefore f is 1 1. எப்ப இருக்கும், im less than or equal to in. இப்ப இங்க ஒரு 6 இருக்குன்னு வச்சுக்கீங்க, 3 to 6 மேப் பண்ணிட்டேன். அப்ப இது என்ன சொல்லிடலாம், 1 1 சொல்லிடலாமா? ஏன்னா இங்க எம்மும் என்ன என்னவா இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாமா? எம் லெஸ் than or equal to n. கரெக்டா? அது புரியுதா? புரியுது சார். ரைட். இது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அதை பத்தி பேச போறோம். அந்த பேஸ்ல இருக்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபுல்லா அதை வச்சுதான் வரிசையா சொல்லுவோம். எஃப் ஃப்ரம் ஐஎம் கிவ்ஸ் ஐஎன். சரி, நாட் ஆன் டு. சரிங்களா? அது கண்டிஷன் என்னன்னா ஐஎம் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஐஎன். சரிங்களா? ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென். இப்போ இதுக்கு பாருங்க, இதை ஆன் டூ சொல்லணும். 1 2 3, இங்க என்ன இருக்கு, இதோட இதுக்கு நிறைய இருக்கு, 4 5 6 7 எலமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கா? சரி, இப்போ ஆன் டூனா என்ன செக் பண்ணணும், அட்லீஸ்ட் 1 ப்ரீ இமேஜ் இருக்கணும். கரெக்டா? இப்போ இப்படி மேப் பண்றேன். இது சேட்ஸே பண்ணுதாங்க.
ஏன்னா 5க்கு 6க்கும் எனக்கு ஆக்சுவலாக என்ன இருக்கணும், அட்லீஸ்ட் 1 இமேஜ் இருக்கணும். இது சேட்ஸ்அப் பண்ணுதா? சேட்ஸ்அப் பண்ணாது. எக்ஸாம்பிள் தப்பாக கொடுக்குறேன். சரிங்களா? இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஆன் டூ சேட்ஸ்அப் பண்ணாது. அப்போ எந்த கண்டிஷனுக்கு சேட்ஸ்அப் பண்ணும்? எஃப் இஸ் ஆன் டூ எப்பனா இஃப் ஐஎம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐஎன். ஐஎம் லெஸ் தென் சாரி கிரேட்டரா ஈக்குவல் டு ஐஎன். அப்போ எனக்கு இங்கே இருக்க எண்ணும் இங்கே இருக்க எம்மும் கிரேட்டராக இருக்கலாம். இங்கே கிரேட்டராக இருக்கலாம். 1 2 4 பாருங்க. எப்போ ஆன் டூ எப்போ சேட்ஸ்அப் பண்ணுது பாருங்க. இது எம் எலமெண்ட்ஸ், இது என் எலமெண்ட்ஸ். இதோட அதாவது கோடொமைனோட டொமைன் என்னவா இருக்கலாம்? ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா அதோட கிரேட்டராக இருக்கலாம். சரிங்களா? லெஸ்ஸராக இருந்தால் சேட்ஸ்அப் பண்ணாது. சரிங்களா? லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா சேட்ஸ்அப் பண்ணாது. இது நிறைய சார் படமும் கான்செப்டும் கான்ட்ரவர்சியா இல்லைங்க சார்? கான்ட்ரவர்சியாகத்தே இருக்குது. தப்பாக தான் போட்டிருக்கேன் படம். இப்போ இந்த கண்டிஷன் மட்டும் வச்சுக்கிங்க, கான்ட்ரவர்சியாகத்தே இருக்குது. அதே அதை எப்படி மாற்றுறதுன்னு யோசிச்சுக்கிருந்தேன். சிம்பிளாக இதை ஏன் வச்சுக்கிங்க, அதாவது டொமைன் கோடொமைன் எம்மு என்னு இப்படி இருந்தால் என்ன, லெஸ் தென் இருந்தால் என்ன, நாட் ஆன் டூ. சரிங்களா? இதே இது இப்படி இருந்தா என்ன, கிரேட்டர் ஈக்குவல் டு இருந்தால் ஆன் டூ. இப்போ இது ஓகேவா? ஓகே சார். இப்படி வச்சுக்கிங்க. அந்த மேப் கரெக்டாக வரல, மாற்றி நோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி, சரி. இப்போ இதுக்கு பாருங்களேன், இதுக்கு படம் போட்டேனா? இது நாட் இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஏன்னா என்னோட எம்மு கிரேட்டராக இருக்கு. நான் இந்த மாதிரி மேப் பண்ணுறேன். சரிங்களா? மேப் பண்ணால் 1 to 1 சேட்ஸ்அப் பண்ணாதுல, கரெக்டாக அதுக்கு டயக்ராம் கரெக்டாக வந்துருச்சு. சரி, ஓகே. இது டயக்ராம் பார்ப்போம், சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ப்ராப்பர்ட்டி எஃப் ஃப்ரம் ஐஎம் டு ஐஎன். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எம் எலமெண்ட்ஸ் என் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பைஜெக்ஷன் சொல்லணும்னா எனக்கு என்ன இருக்கணும்னா ஐஎம்மும் ஐஎன்னும் ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா ஈக்குவலாக இருந்தால் நான் 1 1 2 சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேனா? எஸ் சார். அவ்வளோதான். இதுதான் கண்டிஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு 3 ஃபார்முலா பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன், நம்பர் ஆஃப் பைஜெக்ஷன், நம்பர் ஆஃப் 1 1, நம்பர் ஆஃப் ஆன் டூ. 4 ஃபார்முலா பார்க்க போகிறோம். நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், 1 1 பார்த்தோம், ஆன் டூ பார்த்தோம், பைஜெக்ஷன் பார்த்தோம். 4மே பார்த்தோம். அந்த 4க்குமே ஃபார்முலா இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் 1 1, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன் டூ அப்படின்னு கேட்டால் நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். நோட்டு பாருங்க. இஃப் எஃப் ஃப்ரம் ஏ டு பி. சரிங்களா? ஏன்றது எம் எலமெண்ட்ஸ், பின்றது என் எலமெண்ட்ஸ். ஸ்மால் லெட்டரே போட்டுக்கோங்க. எம் எலமெண்ட்ஸ் என் எலமெண்ட்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான் பார்த்தோம். நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஏ டு பி. சரிங்களா? என்ன ஃபார்முலானா n பவர் m, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. சரிங்களா? என்னது? n பவர் m. இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே ஒன்று சொல்லுங்க. m ஒன்று சொல்லுங்க, m ஒன்று சொல்லுங்க, n ஒன்று சொல்லுங்க. m n ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. சின்ன நம்பரா? 2, 3 சார். 2 3. 3. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 3 பவர் 2 9. 9. அவ்வளோதான். இப்போ இது செகண்ட் ஒன். இது என்னது? நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்கும் போது n பவர் m. இப்போ இதே இது 1 1 பார்க்க போகிறோம். அடுத்து 1 1 தான் பார்த்தோம். f ஃப்ரம் ஏ டு பி, இது வந்து இஸ் 1 to 1 அப்படின்னா
டிட்டர்மண்ட் ஏ வந்து எம், டிட்டர்மண்ட் பி வந்து என். எனக்கு கண்டிஷன் எம் லெஸ் தென் என்ன இருந்தால் தான் எனக்கு அது ஒன்னே சேட்ஸே பண்ணும். அதனால தான் அந்த கண்டிஷன் சொன்னேன் நான். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியும்னா ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் ஏ டு பி ஃபார்முலா என்னன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் எம் ஃபேக்டோரியல். இங்கே என்ன எம்னு ரெண்டு கிவன் தான் இருக்கு. இது ஆக்சுவலா என்ன ஃபார்முலா? என்சிஆர் ஃபார்முலா மாதிரி வரும், பட் அது மாதிரி வரல. என்சிஆர் ஃபார்முலா மாதிரி தானே வருது. என்பிஆர் ஃபார்முலா கான்செப்ட்ல வருது. அது மாதிரியும் வரல. சரி, இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லுங்க. அதாவது ஏக்கு ஒன்று சொல்லுங்க, பியோட மேட்ரிக்ஸ் ஒன்று வெளியே சொல்லுங்க. அது இந்த கண்டிஷனை சேர்ச்சை பண்ணும், அது ரொம்ப முக்கியம். முன்னாடி எடுத்த நம்பரே எடுக்கலாம்ல சார்? 2, 3. எடுத்துருவோமா? 2. சூப்பர். 2, 3. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது? எம், இது என். 3 ஃபேக்டோரியல் 3 மைனஸ் 2 1 ஃபேக்டோரியல். அப்போ 6 வந்துடும். சரிங்களா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் இல்லைன்னா இந்த கிவன் இப்படி கொடுக்கலாம். im ஈக்குவல் டு 2, in ஈக்குவல் டு 3, ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் இப்படியும் கொடுக்கலாம். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். சரி, நெக்ஸ்ட் இப்போ நான் ஃபங்க்ஷன் பார்த்துட்டேன், ஒன் பார்த்துட்டேன். அடுத்து ஆன் டூ பார்க்கணும். எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஆன் டூ. சரிங்களா? ஆன் டூனா எப்பயும் போல ஏ பி எனக்கு என்ன கண்டிஷன் சேட்சே பண்ணணும்? எம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு என்னன்னாத்தான் எனக்கு ஆன் டூ கண்டிஷனை சேட்சே பண்ணணும். சரி, இப்போ நம்பர் ஆஃப் ஆன் டூ ஃபங்க்ஷன் ஏ டு பி, இதுக்கு என்ன எடுத்துக்கிறாங்க? நான் ஃபார்முலா சம்மேஷன் ஆர் வேரிஸ் ஃப்ரம் 1 to n minus 1 whole power n minus r ncr r power n. ஆன் டு ஃபங்க்ஷன் மட்டும் கொஞ்சம் பெருசாக லென்த்தியாக வருது. சரிங்களா? ரைட். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். நம்பர் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் நம்பர் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி. ஏ வந்து 4, அதாவது எம், பி வந்து 3, இது வந்து n. சரிங்களா? ஓகே, இது அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், வேலை முடிஞ்சு. சம்மேஷன் ஆர் வேரிஸ் ஃப்ரம் 1 to n மைனஸ் 1 ஹோல் பவர் n மைனஸ் ஆறு என்சிஆர் ஆர் பவர் எம். சரிங்களா? ஹியர் n ஈக்குவல் டு 4, n ஈக்குவல் டு 3. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. ஆர் ஈக்குவல் டு 1 to 3 மைனஸ் 1 n மைனஸ் ஆர் 3 மைனஸ் ஆர் 3cr ஆர் பவர் 4. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? 1 ஸ்டார்ட் பண்ணணும். இது சம்மேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ சம் ஆக்சுவலாக 1 சப்ஸ்டிட் பண்ணணும், 2 சப்ஸ்டிட் பண்ணணும், 3 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்க? -1 -1 power ஸ்கொயர் சார், 2 பவர் 2, 3c1 3c1 1 power 1 power 4 ரைட். இப்போ r ஈக்குவல் டு 2னா -1 whole power Power 1 3 3c2 2 power 2 4. power 4. சரி, அடுத்து r ஈக்குவல் டு 3. power 3 0. எதுங்க 0? எனிதிங் பவர் 0 ஒன்றும் இல்லை. Yes sir. சரி, இப்போ இது 1 வந்துடும். 3c1 என்ன வரும்? 3 தான் வரும். சரி, கிராஸ் செக் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இங்கே -1 வரும். 3c2 என்ன வரும்? 3 sir. 3 தான் வரும். 2 power 4 16 போட்டேன்.
எனிதிங் பவர் 0 1, 3 பவர் 4 3C3 என்னன்னு பாருங்க. 81 3 பவர் 4 81 ஆமா 3C3 3 ஃபேக்டோரியல் 0 3 ஃபேக்டோரியல் 1 3 இங்க ஒரு -48 + 81 ஆன்சர் என்ன வரும் பாருங்க. 84ல 48 அப்படியே ரிவர்ஸ்ல வருது பாருங்க. ஆன்சர் என்ன வருது? 36. 36. அப்ப இந்த சம்முக்கு a = 4, m = 4, n = 3க்கு நம்பர் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, பார்த்தாச்சு, ஆன் டு பார்த்தாச்சு. கடைசியா பார்க்க வேண்டியது பைஜெக்ஷன். அது ஒன்று தாங்க ஈஸி. ஃபார்முலால இந்த 4ல ஈஸி என்னன்னா அது a to b it is பைஜெக்ஷன் அண்டு ஏயும் பியும் என்ன அப்படின்னு கொடுத்துட்டா நம்பர் ஆஃப் பைஜெக்ஷன். என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபங்க்ஷன் a to b is n ஃபேக்டோரியல். அப்போ எனக்கு ஏயும் பி ஈக்குவலாக இருந்தால் தான் பைஜெக்ஷன். அதுதான் இங்கே மேலே ஒரு 3 ப்ராப்பர்ட்டி சொன்னேன். சரிங்களா? சரி, இப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்னக்கு பதிலாக 4 எடுத்துக்கிறேன். 4 ஃபேக்டோரியல் எவ்வளோங்க? 4 ஃபேக்டோரியல் 1 ஒன்னா 24 ரைட். இப்போ நம்மளுக்கு அதுவும் பார்த்தாச்சு. ஓகே, டன். இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆன் டூ பார்த்துருக்கோம், பைஜெக்ஷன் பார்த்துருக்கோம், இன்வர்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்த்தோம்? இன்வர்ஸ்க்கு அப்புறம் இப்போ இந்த கான்செப்ட் பார்த்தோம். பவர் செட் பார்த்தோம். இது நம்பர் ஆஃப் பைஜெக்ஷன், நம்பர் ஆஃப் ஆன் டூ, நம்பர் ஆஃப் ஒன் டூ, நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன், இதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து கார்டினாலிட்டி செட். கார்டினாலிட்டி செட் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, டொமைன்லையும் கோடொமைன்ல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம சொல்றது. அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ரைட். F from A to B have same cardinality. சரிங்களா? அதாவது சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதைத்தான் அப்படி சொல்றாங்க. If A and B finite set. சரிங்களா? ஃபைனைட் செட். சரிங்களா? ஓகே, ஃபைனைட் செட். சேம் கார்டினேட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஏயும் பியும் ஈக்குவல். இதில் 5 எலமெண்ட்ஸ், இதுலேயும் 5 எலமெண்ட்ஸ். சேம் கார்டினேட்னா இதுன்னு சொல்லியிருக்கேன். ஏ அண்ட் பி ஆர் ஃபைனைட் செட். ஓகே, இஃப் ஏ அண்ட் பி ஆர் இன்ஃபைனைட் செட். இந்த இப்போ லாஸ்ட்டாக ஒரு 8 பக்கம் எழுதியிருக்கேன். அதோட இது கொஞ்சம் பெருசாக எழுதிருக்கேன்னா இல்லை அதுவே போதுமா? அந்த சைஸே போதுமா? எது கிளியராக தெரியுது? ரெண்டுமே அப்படித்தான் இருக்கா? இப்போ எழுதுறது ஓகே இல்லை இந்த இப்போ காமிக்கிறேன் பாருங்க 4th பேஜ், இது ஓகேவா? இப்போ எழுதுறதே ஓகே தான். ரைட். இது கொஞ்சம் நல்லா தெரியுது, கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே இப்போ டக்குன்னு இதை மாற்றினேன், நான் சைஸை மாற்றினேன். ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபைனைட் செட்டுன்னு எடுத்துடுறாங்க. ஓகே, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்கிறேன்? ஃபைனைட் செட் எடுக்கிறேன். செகண்ட் ஒன் இன்ஃபைனைட் செட் எடுக்கிறேன். அண்டு எஃப் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி பைஜெக்டிவ். Then A and B are same cardinality. அப்ப ஏபி ஃபைனைட் செட் ஆயிருந்து ஏபி இன்ஃபைனைட் செட் எடுத்து எனக்கு பைஜெக்டிவா சேட்ஸே பண்ணிருச்சுன்னா அது ரொம்ப முக்கியம்ங்க. ஏபி ஃபைனைட் செட்டு,
அடுத்த செட் என்ன எடுத்துக்க இன்ஃபைனைட் செட். இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அது பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன கண்டிஷனை சேட்ஸ்ஃபை பண்ணுது, பைஜெக்டிவ் சேட்ஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஏயும் பி என்ன சொல்லிடுறாங்க, சேம் கார்டினாலிட்டி. சேம் கார்டினாலிட்டின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். இப்போ அந்த கேப்ல ஃபுல்லாக இன்டர்வலாக பார்க்க போகிறோம். சரி, இன்னும் நம்ம கான்செப்டுக்குள்ள போகல. இப்போ இன்னையோட டெமோ கிளாஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்டோட முடிஞ்சிடும். அடுத்த நாளையிலேருந்து செட்டுன்ற கான்செப்ட் தான் நம்ம வெற்றிகரம் 3.5 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் கடகடன்னு போயிடலாம். சரி, இப்போ பாருங்க 25. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1, அதாவது க்ளோஸ் இன்டர்வல் 0,1 and 1,4 have same cardinality or not. நான் அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். ரெண்டு இன்டர்வல் ரெண்டுமே க்ளோஸ்னா சேம் கார்டினாலிட்டி, ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல் சேம் கார்டினாலிட்டின்னு சொல்லி முடிச்சிடலாம். எப்போ நம்மளுக்கு ஓப்பன் க்ளோஸ்டு ஓப்பன் வருதோ அப்போ வந்து சேம் கார்டினாலிட்டி வராது. சரிங்களா, அது ஒரு கண்டிஷன். அடுத்து நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸுக்குரிய ஃபார்முலா என்னங்க கண்டுபிடிப்போம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்வோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அது ஓகே. எனக்கு ஒரு ஃபங்க்ஷனா ஒரு ஈக்குவேஷனா வேணும். அப்படி யூஸ் பண்ணா ஈக்குவேஷனா கிடைக்காது, எனக்கு ஒரு ஈக்குவேஷனா வேணும். அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. சரிங்களா. இப்ப ஏன்னா எனக்கு ஒரு ஈக்குவேஷனா வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாதான் ஈக்குவேஷனா கிடைக்கும். ஏன்னா இங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் yxன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது என்னது x1 y1, இது x2 y2. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா, என்ன கிடைக்கும் பாருங்க, y minus 1, y2 minus y1, x minus x1 0, x2 minus x1 1. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், y minus 1 equal to 3x, y equal to 3x plus 1. கரெக்டா, கரெக்டாங்க இது? கரெக்ட் சார். சரி, Yes, sir. இப்போ இதை வச்சு நான் என்ன சொல்லிடுறேன், 1 1 and 2 செக் பண்ணிடுவேனா. ஏன்னா எனக்கு பைஜெக்ஷன் சொல்லணும்ல, இந்த கண்டிஷன் தானே கொடுத்துருக்கு. பைஜெக்டிவா இருந்தா Yes, sir. தான் சொல்ல முடியும். இப்போ இதை கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, இந்த இன்டர்வல் அது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இந்த இன்டர்வலை கண்டிப்பா சேட்ஸ்ஃபை பண்ணுமா, பைஜெக்ஷன் சேட்ஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா, ஏங்க வருமா வராதாங்க. இப்போ பாருங்க, இது வந்து 0, இது வந்து 1. இங்க என்ன இருக்கு, 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. என்னுடைய இன்புட்டு இதுல இருந்து இது வரைக்கும் தான், என்னுடைய அவுட்புட்டு 1ல இருந்து 4 வரைக்கும் தான். சரிங்களா, ரைட். இப்போ இதுல இந்த கேப்ல நான் எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணா இதுக்குள்ள வருதான்னு பாருங்க. வேற ஒண்ணு மேல இதுல ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் எடுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வரும் பாருங்க. வந்துட்டா பைஜெக்ஷன் சொல்லிடலாம். இப்போ நான் இது ரெண்டு என்னது க்ளோஸ் இன்டர்வலா, 1 வரும் சார், 0 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும், 1 வரும் சார், 1. இங்க வந்துரும். அடுத்து இந்த இன்டர்வல் முக்கியம், 0.5 1 போட்டோம்னா 4 வரும் சார், 1 எடுத்தாலும் ஓகே. அப்போ 1 எடுத்தா 4 இங்க வந்துருமா, 1,4. 4 வரும் சார். இது ரெண்டுமே க்ளோஸ் இன்டர்வலா. சரி, அந்த இன்பிட்வீன் கேப்ல எடுங்க, ஒரு 0.5 எடுத்தாலும் இந்த கேப்ல வந்துருமா, ஆமாவா இல்லையா? ஆமா சார். ரைட். இப்போ நம்ம அப்போ நமக்கு ஆன்சர் இந்த கேப்குள்ள தான் வரப்போகுது. இதுல நான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் போட்டா 1 1 சேட்ஸ்ஃபை பண்ணும், and 2 சேட்ஸ்ஃபை பண்ணுமா, ஆமா சார். ஏன்னா கோடமேனுக்கு என்னது 1 to 4 அதே முக்கியம். சரிங்களா, அப்ப நான் என்ன கன்க்ளூஷன் சொல்லிடலாம், பைஜெக்ஷன் சொல்லிடலாமா, பைஜெக்ஷன் சொல்லிட்டா இங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்க, சேம் கார்டினாலிட்டின்னு சொல்லிடலாமா, ஏதாவது சொல்லுங்க, ரொம்ப போர் அடிக்குதோ, ஆனா முடிச்சிருவோமா, எஸ் சார். போர் அடிக்குது நீங்களே சொல்லிட்டீங்க. நோ சார், இல்ல ஆன்சருக்கு சொன்னேன் சார். நினைச்சேன், கரெக்டா சிங்க்ரோனைஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் எடுக்கிறது இன்னைக்கு முடிவில் இருக்கேன்,
சரிங்களா? 7:35 வரைக்கும் கண்டிப்பாக அடிக்கிறேன். இன்னைக்கு 1.5 மணி நேரம் எடுத்தான்னு முடிவில் இருக்கேன். இனிமேலாம் 15 மினிட்ஸ்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. 6 o'clock வந்தேன்னா 6:05 6:15 நான் டைம் போட்டேன்னா 6:20 ஒரு ஆள் உள்ளே இருந்தாலும் நான் வாட்டுக்கு ஆரம்பிச்சிடுவேன். 5 மினிட்ஸே வெயிட் பண்ணுற மாதிரி ஐடியா. ஏன்னா எனக்கு கன்வெர்ட் பண்ண 20 நிமிஷம் ஆகுது. 8 மணிக்கு எனக்கு ஒரு அடுத்த ஒரு கிளாஸ் இருக்குது. அப்படின்னும் போது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் எடுக்கிற டைம் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகுது. அதில் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 லைன் சொல்லிடுவேன். அப்போ பைஜெக்ஷன் சொல்லியாச்சு. அப்போ அந்த கார்டினாலிட்டியை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிள் போடலாம். ஒரு புக்கில் பார்த்தேன், அதனால நான் இப்படி எடுத்துக்கிறேன். சேம் கார்டினாலிட்டி ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் 1,4 கார்டினாலிட்டி ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இதுக்கு பேர் கார்டினாலிட்டி. அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி எழுதுறது. அப்போ எனக்கு 1 1 and 2 சேட்ஸே பண்ணுது. எனக்கு பைஜெக்ஷன் வந்துருச்சு. பைஜெக்ஷன் வந்தால் அது கார்டினாலிட்டி. இன்னும் ஒரு 9 நிமிஷம் சத்தியமாக நான் நடத்துவேன். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எஃப் ஃப்ரம் ஓப்பன் இன்டர்வல் 0,1 1,2 சரிங்களா? இப்போ இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். என்ன சொல்லுவேன்? நான் ஆல்ரெடி ஹிண்ட் கொடுத்துட்டேன் பாருங்க. ரெண்டுமே க்ளோஸ் ஓப்பன் இன்டர்வல் என்ன சொன்னேன்? ரெண்டுமே சேம் கார்டினாலிட்டி ஆஃப் ஈக்குவல் கார்டினாலிட்டி செட்டு. இப்போ அதை நான் பைஜெக்டிவ் டைரக்டா சொல்லிடலாமா? எஸ் சார். அது ஏன் சொல்றேன்றதை சொல்லிடுறேன். எப்பயும் போல ஃபார்முலா எழுதியே சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும். அதான் மேட்ரு. y மைனஸ் y1 x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்னா, எனக்கு அந்த ஃபங்க்ஷனை முதல் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. என்ன வரும்னா y மைனஸ் y1 1, y2 மைனஸ் y1 2 மைனஸ் 1 1, x மைனஸ் x1 0, x2 மைனஸ் x1 1. அப்போ எனக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்னா y minus 1 is equal to x, y equal to x y plus equal 1. to x plus 1. சரி, இப்போ இதில் நான் எனக்கு இங்கே என்ன இருக்கு? 0 to 1 க்ளோஸ் இன்டர்வல் 0 to 1. அப்போ எனக்கு இது 0 இது 1ன்னு வச்சுக்குவோம். க்ளோஸ் இன்டர்வல் ஆன்சர் பாருங்க. சாரி ஓப்பன் இன்டர்வல். சாரி டங்கு ஸ்லிப் ஆகுது 2. இப்போ இதுவும் எனக்கு என்னது? ஓப்பன் இன்டர்வல். சரிங்களா? இதில் ஏதாச்சும் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0 இருக்கக்கூடாது, 1 இருக்கக்கூடாது, 1 வரக்கூடாது, 2 வரக்கூடாது. அப்போ 0.5 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 1.5 வருமா? எஸ் சார். இந்த இன்டர்வலுக்குள்ள இருக்காங்க இருக்குங்க சார். இருக்கு. அப்ப எனக்கு என்ன இந்த கேப்ல எதை எடுத்தாலும் இந்த ஏரியாவுக்குள்ளதான் ஆன்சர் வரும். அதை தாண்டி வரப்போறது இல்ல. இது நான் ஹரிசாண்டல் டெஸ்ட் எடுத்தனா 1 1 and 2 சைட்ஸை பண்ணிருமா? பண்ணிடும் சார். அப்ப எனக்கு 1 1 வரும் and 2 வரும். ஸோ நான் என்ன சொல்லிடுவேன்? பைஜெக்ஷன் சொல்லிட்டா நான் என்ன சொல்லிடுவேன்? சேம் கார்டினாலிட்டி ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் 0,1 கார்டினாலிட்டி ஆஃப் 1,2 ஓப்பன் இன்டர்வல் 1,2 ஈக்குவல். சரிங்களா? தேர்ட் ஒன். இப்போ பாருங்க. எஃப் ஃப்ரம் -1 to 1 gives ரியல் நம்பர். எனக்கு இன்புட் -1 to 1, பட் எனக்கு என்னது? அவுட்புட் ரியல் நம்பர். எனக்கு ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. சரிங்களா? இன்புட்டு -1 to 1 -1 இங்கே இருக்கா? ஓப்பன் இன்டர்வல் -1,1 நான் ஆரில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சரிங்களா? ஆரில் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எந்த வேலைனாலும் எடுத்து இந்த கேப்பில் இருக்குது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா ரியல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு ஆக்சுவலாக எப்படி வரும் ஆன்சரு? என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி இந்த கேப்பில். சரிங்களா? இந்த கேப்பில் என்ன வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு எந்த மாதிரி வரும்? இந்த மாதிரி வந்துருமா? இப்படி தானே வரும். வேற எப்படியும் வருமா? இதை தாண்டி வேற எதுவும் வருமானா? வரவே வராது. சத்தியமாக வராது. கரெக்டா? ஆமாவா இல்லையாங்க? எஸ் சார். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் செக் பண்ண போறேன். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் 1 1 and 2 ரெண்டுமே சேர்த்து பண்ணுமா? ஏன்னா எனக்கு ரியல் நம்பர்ல நான் எங்கே இப்போ படம் இப்படியே தான் போகும். இதை தாண்டி போகவே போகாது. இங்கே ஒன்றை தாண்டி போகவே போகாது. சேர்த்து பண்ணுதா எனக்கு? நான் ஏன் அவ்வளவு கிவன் கொடுத்தேன்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இல்லைன்னா இங்கே என்ன பண்ணுவோம்? சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஒன்றும் புரியலை சார்.
என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். இப்போ இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது, அவ்வளோ சொன்னதோட பெனிஃபிட் பார்த்தோன்னு சொல்கிறீங்களா, ஒரு ஐடியா கிடைக்குதா? கண்டிப்பா சார். ஆ ரைட். ஏன்னா பேசிக் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதை தாண்டி எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமான்னு தெரில. அப்படியே மிஸ் ஆச்சுன்னு வைங்க, கொஸ்டின்ல கொடுத்துருவேன். டோன்ட் வரி, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஏன் எக்ஸ்பிளைன்ஸன் கிளாஸ் போடலன்னா, நான் 3 தான், சாரி யூனிட் 6 தான் வந்து அடுத்த 50 பேஜ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 50 பேஜ் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ எத்தனை பக்கம் வந்துக்கிட்டு இருக்கேன்னா அதையும் சொல்லிடுறேன். இதெல்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் வரிசையாக பார்த்தாச்சு. இப்போ இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். 20 பேஜ், இன்னும் 30 பேஜ் தான் இருக்குது. டெய்லி 1.5 மணி நேரம் போட்டாலும் அடுத்த 50 பக்கம், அதுக்கப்புறம் கேப் விட்டுலாம் எடுக்கிற மாதிரி இல்லை. அதனால் அடுத்த 50 பக்கம் ரெடி பண்ணிக்கிறீங்க. சரி, இப்போ எக்ஸாம்பிள் 4 பாருங்க. அண்டு ரியல் நம்பர். சரிங்களா? இப்போ நம்ம மேலே உள்ள சம் வச்சா கன்க்ளூஷன் சொல்லிடலாமா? சொல்லிடலாங்க சார். ஏன்னா அங்கேயும் ஓப்பன் இன்டர்வல், அங்கேயும் ரியல் நம்பர் தான். அங்கேயும் ஓப்பன் இன்டர்வல், இங்கேயும் ரியல் நம்பர் தான். சரி, அப்போ அங்கே சொன்ன அதே ரிசல்ட் வச்சு இங்கே சொல்லிட்டு போயிடலாம். என்னது? -1,1 சேம் கார்டினாலிட்டி ஆஃப் ரியல் லாஸ்ட் சம். அதை வச்சு நான் என்ன சொல்லிடுவேன், ஓப்பன் இன்டர்வலும் என்னுடைய ரியல் நம்பரும் ஈக்குவல் கார்டினாலிட்டி யூசிங் லாஸ்ட் சம். ஓகேவா? டன்னா? நெக்ஸ்ட் பாருங்க. 0,1 ரியல் நம்பர்ல மைனஸ் வேல்யூ வராதுல்ல சார்? புரியல, என்ன சொல்றீங்க? ஏங்க அதை ஏங்க இப்போ எடுக்கிறீங்க? எக்ஸாம்பிள் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் எடுத்தது இந்த செட்டையும் இதையும் தான் எடுத்தேன். சரிங்களா? இங்க ஓப்பன் இன்டர்வல் இருக்கு, இங்க ரியல் நம்பர் இருக்கு. ஓகே இங்கேயும் ஓப்பன் இன்டர்வல் இருக்கு, ரியல் நம்பர் இருக்கு. அதனால நான் சேம் கார்டினாலிட்டின்னு சொல்றேன். அதுக்கு இந்த மாதிரி படத்தை போடுங்க, அவ்வளவுதானே. ஓகே. இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. என்னுடைய ரியல் நம்பர் எப்படி வருமாப்பா? இந்த மாதிரி வந்துடும், இப்படி போயிடும், இப்படி போகும். ஏன்னா இங்க எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்தாது, நான் என்ன கன்க்ளூஷன் சொல்ல முடியும்? ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம், y = f(x) ஏதோ ஒன்று எழுதலாம். இங்க ரியல் நம்பரும் கொடுத்துட்டாங்க. அப்ப நான் ஓப்பன் இன்டர்வல் ரியல் இருந்துட்டாவே லாஸ்ட் சம்ல என்ன சொன்னோம்? சேம் கார்டினாலிட்டின்னு சொன்னோம். இங்கேயே அதை சொல்லிடலாம், படம் இந்த மாதிரி வரும். 0 ஆக்சுவலா வராது அப்ப நம்மளுக்கு, ஏன்னா 0 வந்து ஓப்பன் இன்டர்வல்ல. சாரி, ஆன்சர் வந்து ரியல் நம்பர்ல, அப்ப எங்கேனாலும் வரலாம். எனக்கு இன்புட் 0 to 1, பட் ஆன்சர் வந்து ரியல் நம்பர் எங்கேனாலும் வரலாம். அப்போ அது சேட்ஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஓகே, டன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஃபுல்லாக ஓப்பன் இன்டர்வலாக பார்த்தா, அடுத்து க்ளோஸ் இன்டர்வல் பார்க்க போகிறோம். கார்டினாலிட்டி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் a, b. இப்போ எனக்கு டயக்ராம் எப்படி வரும் பாருங்க. -∞ +∞, அதே ரியல் நம்பர். சரிங்களா? ஆனால் எனக்கு ஆன்சர் எப்படி இருக்கணும்? ஓப்பன் இன்டர்வல், இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். இந்த கேப்புக்குள்ளே தான் வரணும். சரிங்களா? அப்போ இந்த கேப்பில் வரும். எனக்கு 1 சேட்ஸ்ஃபை பண்ணும், 2 சேட்ஸ்ஃபை பண்ணும். அப்போ நான் கன்க்ளூஷன் என்ன சொல்லிடுவேன்? ஏன்னா 1, 2 ரெண்டுமே ஹரிசாண்டல் டெஸ்ட் தான் போட போகிறோம். அப்போ சேம் கார்டினாலிட்டின்னு சொல்லிடலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இது ரியல் நம்பர் நாட் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் a, b. அது ஏங்க க்ளோஸ் இன்டர்வல், அதாவது க்ளோஸ் இன்டர்வல் வந்துட்டா நாட் ஈக்குவல் டு சொல்கிறாங்க. ஓப்பன் இன்டர்வல் வந்தால் சேம் கார்டினாலிட்டி, இங்கே வந்தால் க்ளோஸ் இன்டர்வல் வந்தால் என்ன சொல்கிறாங்க? நாட் ஈக்குவல் டு சொல்கிறாங்க. அது ஏன்னு பார்த்து சொல்லுங்க. சரிதானா? சரி, இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் இருக்கு. அது ஏன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. அதாவது என்னுடைய ரியல் நம்பர் நாட் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் நேச்சர் நம்பர், இது ரெண்டு ஈக்குவலா வாங்க இருக்கும்? ஈக்குவலா இருக்காதுங்க சார். ஏன்னா அது ரியல் நம்பர்ஸ், இது வந்து வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும். ஒன்லி நேச்சர் நம்பர், ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க, ரியல்லாம் எல்லாமே வந்துடும். அப்போ இது நாட் ஈக்குவல் டு சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து இங்க லாஸ்ட் ஒன்று என்ன சொல்லலாம்னா, ரியலும் இண்டிஜரும் கார்டினாலிட்டி ஆஃப் இண்டிஜரும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா?
நாட் ஈக்குவல் தாங்க சார். ஏன்னா இங்க பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும், ஜீரோ வரும். ரேஷனல் ரேஷனல் இல்லை இல்ல, அப்ப கான்ஸ்டன்ட் ஈக்குவலா வருமா? நோ சார். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 9th ஒன், கார்னாட்டி ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி ஈக்குவல் டு கார்னாட்டி ஆஃப் சி கமா டி. ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல்னால என்ன வரும்? எனக்கு கார்னாட்டி ஈக்குவலா வரும். ரெண்டுமே க்ளோஸ் இன்டர்வலா வருதுன்னு வச்சுக்கிங்க. ஏ கமா பி, சி கமா டி, அதுவும் கார்டினல் அதுவும் என்னவாத்தான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். க்ளோஸ் சேம் கார்னாட்டி. சேம் கார்னாட்டி. இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். பட் ரியலும் இன்டிஜர் நாட் ஈக்குவல், ரியலும் நேச்சுரல் நம்பர் நாட் ஈக்குவல், ரியலும் ஒரு க்ளோஸ் இன்டர்வல் நாட் ஈக்குவல். பட் ரெண்டுமே க்ளோஸ் இன்டர்வலா இருந்தா சேம் கார்னாலிட்டி. இங்க ரியல் நம்பர், இங்க என்னது? ஏ கமா பி மட்டும்தான். பட் அதை என்ன சொல்லியிருக்காங்க? சேம் கார்னாலிட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது 1 1 and 2 சேட்ஸே பண்ணும், இது எல்லாமே சேட்ஸே பண்ணாது. ஏன்னா ஏ கமா பி இந்த இன்டர்வலுக்குள்ள தாங்க என்ன வேல்யூ எடுத்தாலும் சப்ஸ்டிட் பண்ணா வரும். நான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் போட்டா 1 1 and 2 சேட்ஸே பண்ணிருமா? பண்ணுமா பண்ணாதா?